We will start with Coimbatore. இது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஆன் கேமராவில் சொல்கிறேன். கோயம்புத்தூர்லேருந்து எந்த வித இண்டஸ்ட்ரியல் சப்போர்ட்டுமே எனக்கு இல்லை. ஃபிலிம்ங்கிற ஒரு பேக்ரவுண்ட் நீங்கள் சூஸ் பண்ணி அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. 12th முடிச்சதுலேருந்தே ஐ வாண்டட் டு மேக் ஃபிலிம்ஸ். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு டீம் ஒன்று ரெடி பண்ணி அதிலிருந்து பில்ட் மை போர்ட்ஃபோலியோ. நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் அப்ரோச் பண்ணீங்களா இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணாங்க? நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, நான் நைட்டு ஒரு 11:30 மணிக்கு அமிச்சேன் மெயில். அவங்க அடுத்த நாள் காலையிலேயே வந்து கூப்பிட்டாங்க அவங்க சைட்லேருந்து. நீங்கள் நெக்ஸ்ட் டே ஷூட்டுக்கு போய் அந்த கிளாப் அடிக்கும்போது அந்த வெயிட்டேஜும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஃபஸ்ட் டேக்கில் இல்லை, எல்லா டேக்லேயுமே எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ஒருத்தன் லோ ஆகிட்டேன்னா வந்து எல்லாருமே லோ ஆயிடுவாங்க. நான் கற்றுக்கிட்ட பெரிய லெசன் அது. ஓகேப்பா, நல்லாயிருக்கு, ஒர்க் பண்ணிவிட்டு வா அசிஸ்டண்ட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது ஏதோ ஒரு மைனஸாக நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்டில் ஃபீல் பண்ணீங்களா? கண்டிப்பாக ப்ரோ, அது ஒரு பெரிய மைனஸாக தான். இப்போ இல்லை, இப்போ நிறையா எக்ஸ்போஷர் எல்லாத்துக்குமே முதல்ல ரீல்ஸ் எல்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்களே. படத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து சிவம்னு ஒரு இடம் வரும். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் தான் முக்கியமான பிளே படத்தில். இப்போ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்க்குறது மூலமா நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ அந்த ஸ்டீஃபனில் ஒரு டார்க்னஸ் இருக்குது, அது பார்த்தாலே தெரியுது. பிஃபோர் ஸ்டீஃபன், ஆஃப்டர் ஸ்டீஃபன். ஹவுஸ் மிதுன்னா நிறைய இருக்குது ப்ரோ. நான் மாற்றணும்னு பெருசாக எதுவும் நினைக்கல. மிதுனோட அன்ஸ்போக்கன் ஆர் அன்ஹர்ட் திங் இங்கே நீங்கள் எதாவது ரிவீல் பண்ணணும்னா தாராளமாக ரிவீல் பண்ணலாம். என்னவா இருக்கும்? நிறைய பட்டிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க. ஆனால் கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சிட்டியிலேருந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆர் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் அந்த க்ரியேட்டர் ஒரு படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் மட்டும்தான். சொந்த காசை போட்டு படம் எடுக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த க்ரியேட்டர் அது கூட கேரி பண்ணுற அன்சர்டனிட்டி ஆஃப் அவுட்கம்ஸ், அந்த டெசிஷனோட வெயிட்டேஜ், அது எல்லாமே கடந்து வந்து அந்த ஜேர்னியோட சக்ஸஸை பார்க்கும்போது தான் அதோட அல்டிமேட் ஹாப்பினஸ் அந்த க்ரியேட்டருக்கு என்னங்கிறது தெரியும். We have one such person with us today. Welcome to the podcast, Mithun. Hi bro, how are you? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆஃப்டர் ஸ்டீஃபன், ஹவுஸ் யுவர் லைஃப்? எப்படி போயிட்டுருக்கு? Going good, writing few stories. So yeah, writing phase. Okay, done. So we will start with கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அன்கன்வென்ஷனலான ஒரு ஃபிலிம்ங்கிற ஒரு பேக்ரவுண்ட் நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் கரியர் பார்த்து அதில் செட் பண்ணி அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. வாட் மேட் யூ சூஸ் ஃபிலிம்ஸ் ஃபர்ஸ்ட்? அது கோஸ் பேக் அ லாங் டைம் ப்ரோ. லைக் 12th முடிச்சதுலேருந்தே ஐ வாண்டட் டு மேக் ஃபிலிம்ஸ். ஏன்னா என் கூட படித்த கிளாஸ்மேட் ஒருத்தன், ஹீ ஸ்டார்டட் டூயிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஸோ ஆக்சுவலி என்னோடய கெரியர் ஸ்டார்ட் ஆனது வந்து அந்த பையனோட ஷார்ட் ஃபிலிமில் நான் லீடாக பண்ணியிருந்தேன். ஸோ அதில் எனக்கு ஒரு பேசிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து தென் அதுக்கப்புறம் நானே ஒரு 13 அமைச்சர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் நானே ஷூட் பண்ணி, நானே எடிட் பண்ணி, நானே ஆக்ட் பண்ணி, அந்த மாதிரி அமைச்சராக நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். தென் ஒன்ஸ் நான் ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ அது அந்த பிச்சிங்க்கு ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லிட்டு, ஸோ ஐ பில்ட் அ ப்ரொஃபஷனல் டீம், சினிமாட்டோகிராஃபர், மியூசிஷியன், அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி ஐ மெட் அ ஃபியூ பீப்புள். தென் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு டீம் ஒன்று ரெடி பண்ணி அதிலிருந்து ஐ பில்ட் மை போர்ட்ஃபோலியோ. அதுக்காக நான் ஒரு 9 to 10 பைலட் ஃபிலிம்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். அது ஃபீச்சர்லேருந்து ஒரு சீன் அந்த மாதிரி எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பண்ண ஒரு பைலட் ஃபிலிம் தான் வந்து கேஸ் நம்பர் 404ன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அங்கே வந்து எனக்கு அதை நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் காமிச்சிருந்தோம், ரொம்ப லேட்டர் ஸ்டேஜஸில். அது அங்கே நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் ரெக்கக்னிஷன் கிடச்சிது, ஆக்டருக்கும் சரி எனக்கும் சரி. ஸோ அதனால் ஐ தாட் திஸ் வில் பி ரைட் ஃபார் மை டெபியூ ஃபீச்சர் ஃபிலிம். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. வி ஸ்டார்டட் ரைட்டிங் த ஸ்கிரிப்ட், பட் த ரைட்டிங் டுக் அ லாங் டைம். நாங்கள் வந்து உட்காந்து எழுதணும் அப்படிங்கிற மாதிரி எழுதலை, ஏன்னா எங்களுக்கு ப்ரொடக்ஷனாக இன்னும் ஓகே ஆகலை இல்லையா. ஸோ அதனால் வந்து லைக் ரைட்டிங்காகவே எங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ தான் எழுதிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பேசிக்காக ஒரு ஒன்லைன் ஃபார்ம் ஆனோடனே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. போய் அப்ரோச் பண்ணி பார்த்தேன் நிறையா ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்லாம். ஆஸ் யூஸ்வல் அந்த சென்னை போய் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் நத்திங் ரியலி டுக் ஆஃப். அது பல ரீசன்ஸ்னால நான் பெருசாக யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணல, இந்த டைரக்டர்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணல. ஐ ஜஸ்ட் காட் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் ப்ராக்டிக்கலாக நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி அதிலிருந்து தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டேன். தென் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஐ அப்ரோச் மை டேட். லைஃப்பில் ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லையா, ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் போய் அப்பாட்ட கேட்டேன். ஃபஸ்ட் ஹி வாஸ் நாட் ஓகே. ஏன்னா முதல்ல இருந்தே எனக்கு பெருசாக சப்போர்ட் இருந்ததில்லை இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும்.
தென் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்க அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. தென் அவர்னால என்டையராகவும் பண்ண முடியாது, ஏன்னா படத்தோட பட்ஜெட் சின்னதாக இருந்தாலுமே அவரோட இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஹீ brought in an இன்வெஸ்டர், அவரோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்க 2 பேர் சேர்ந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது தான் ஸ்டீஃபன். ஸோ ஸ்டீஃபன் நாங்கள் இண்டிபெண்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். வி never really dreamt like it will reach Netflix, but it's our luck. So yeah. அண்ட் ஸ்டீஃபன் நான் பார்த்தேன், இட்ஸ் அ வெரி குட் மூவி. தேங்க்யூ. பட் கம்மிங் பேக் டு யுவர் பாயிண்ட், நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட போயிட்டு இந்த ப்ராஜெக்டை பிச் பண்ணேன்னு சொன்னீங்க. பேரண்ட்ஸை ஒரு விஷயத்துக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நார்மலான ஒரு விஷயம் சொன்னாலே இதை நீ பண்ணாத, இதை நீ பண்ணு, அவங்க சைல்டுஹுட்டில் வளர்ந்த விதம், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள்லாம் சேர்த்து ஒரு பயம் கலந்த இதோட பையன் நல்லா வந்துடுவானோ, இதெல்லாம் அனுப்பலாமா, நம்ம பார்த்து அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களே, நம்ம பையன் வந்து இது கரெக்டாக பண்ணிடுவானாங்கிற ஃபியர்லாம் இருக்கும். உங்கள் அப்பா கிட்ட போய் எப்போ தைரியமாக இதை பிச் பண்ணலான்னு தோணுச்சு? வாட் மேட் யூ சூஸ் யுவர் ஃபாதர்? அந்த ஃப்ரீடம்ங்கிறது உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கிடச்சதா, இல்லை உங்கள் ஃபிலிம் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நீங்கள் இதை தைரியமாக போய் உங்கள் அப்பா கிட்ட பிச் பண்ணிங்களா? ரெண்டுமே தான். ஆனால் என்னென்னா ஃபிலிம் மேலே ஆப்வியஸ்லி கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, பட் ஸ்டில் நம்ம ஃபைனல் ப்ராடக்ட்டை வச்சு தான் நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வருங்கிற பொழுது நான் இனிஷியல் அப்ரோச் வந்து நான் பண்ணல அப்பாட்ட. ஏன்னா அப்பாட்ட நான் பெருசாக எதுவுமே கேட்க மாட்டேன். வழக்கமாக எல்லோரும் பண்ணுறது அம்மாட்ட போய் சொல்லி அம்மா தான் போய் கேட்டாங்க. பட் அது ஒரு 2-3 சிட்டிங் உட்காந்ததுக்கப்புறம் நானும் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இனிஷியலி அதான் நான் சொன்ன மாதிரி அந்த லைஃப்பில் ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லையா, ஃபேமிலியும் ஆயிடுச்சு. ஸோ ஏதோ ஒன்று நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற போது நிறையா பிஸ்னஸ் ஸ்டாக்ஸாக இருந்துச்சு. அப்பாவோட பிஸ்னஸ் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அப்போது கடையை டெவலப் பண்ணலாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து ஐ தாட் ஐ ஷுட் ட்ரை மை ஃபீல்ட் ஃபஸ்ட்டுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா எதுவுமே ட்ரை பண்ணாமல் நம்ம அது பாதியில் விடுறது வந்து யூஸே இல்லை. ஸோ அதனால் உங்களால் முடியும்னா பண்ணுங்கிற மாதிரி ஃபைனலாக பேசினோம். அதை நான் அப்புறம் அவர் ஒரு இன்வெஸ்டர் கொண்டு வந்தார். அகெயின் அந்த ப்ராசஸ் போச்சு. ஸோ பட்ஜெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே கரெக்டாக முடிச்சிட்டேன். ஸோ அது வரைக்கும் ஐம் ஹாப்பி, ஹீ இஸ் ஆல்சோ ஹாப்பி. அண்ட் நவ் இப்போது நெட்ஃப்ளிக்ஸும் போனனால எங்களுக்கு ப்ராஃபிட்டும் ஆச்சு. ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பிங்கிற மாதிரி இப்போ ஒரு நல்ல ஜோனில் இருக்கும் கரண்ட்லி. ஸோ யா. வை டிட் யூ சூஸ் நெட்ஃப்ளிக்ஸ்? நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் அப்ரோச் பண்ணிங்களா, இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணாங்களா? அது ஆக்சுவலி பெரிய ப்ராசஸ் ப்ரோ. என்னென்னா நாங்கள் படம் ஃபஸ்ட்டாக முடிச்சிட்டோம். லைக் ப்ரொடக்ஷனாக ஸ்டார்ட் பண்ணி எதை பற்றியும் யோசிக்கல. இண்டிபெண்ட்டாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணி எங்கேயுமே ஷூட்டும் நிற்கலை. ஃபார் எனி ரீசன் இட் டிடன்ட் ஸ்டாப் எனிவேர். பட் ஒன்ஸ் முடித்து நாங்கள் வந்து எடிட் பண்ணி பார்க்கும்போது, ரஃப் காப்பி பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் இனிஷியலாக ஒரு ரஃப் வெர்ஷன் மாதிரி ஒன்று ஸ்க்ரீன் பண்ணோம். நாங்கள் எங்கள் டீமே நாங்கள் பார்த்துக்கிட்டோம். டீமாக பார்த்ததில் எங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. பட் யாரை போய் அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரில. எல்லா இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸில் இருக்கிற பிரச்சனை தான். அப்போது நாங்கள் வந்து டெஸ்பரேட்டான ஒரு ஜோனில் இருந்தோம். ஸோ நிறையா பேர்த்துக்கிட்ட போட்டு காட்டிகிட்டு இருந்தோம் படத்தை. லைக் அப்போ வந்து 2.5 hours இருந்துச்சு படம். வி டிட் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீனிங்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீனிங்ஸ் லைக் 200 to 250 people பார்த்துருப்பாங்க படத்தை. நிறையா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நிறையா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எல்லாத்தையும் நாங்களே பர்சனலாக இன்வைட் பண்ணி அந்த ஸ்க்ரீனிங்ஸ்க்கெலாம் நாங்களே ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் வி நெவர் ரியலி காட் அ ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். ஏன்னா நாங்கள் தேட்டருக்கு தான் ரொம்ப ட்ரை பண்ணோம். அந்த மாதிரி தான் நாங்கள் விஷுவலாகவும் சரி, சவுண்டாகவும் சரி, அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணி ப்ராப்பராக எல்லாம் பண்ணியிருந்தோம். மிக்ஸ் உட்பட அட்மாஸ் மிக்ஸ் தான் பண்ணியிருந்தோம். பட் தேட்டருக்கு வந்து அது வேறு மாதிரி ஒர்க் ஆகுது. லைக் பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவில் தான் அது ஒர்க் ஆகுது. தே நீடட் அ நோன் ஃபேஸ். அந்த ஃபேஸ் வேல்யூ தேவைப்படுது டு பிரிங் இன் ஆடியன்ஸ். ஸோ அங்கே நாங்கள் வந்து நெகட்டிவ் மார்க். ஸோ நாங்கள் லீட் ஆக்டர்ஸ் எல்லாருமே நியூ ஃபேஸ் தான். அப்போது ஒரு பாயிண்டில் ஒரு பர்டிகுலர் ப்ரொடியூசர் அவர் வந்து ஹோல்டில் வச்சுருந்தார். ஒரு 2-3 months அவர்கிட்டே இருந்துச்சு படம். லைக் பண்ணுறேன்னு வச்சுருந்தாரு. ஸோ பட் த லாஸ்ட் அவர்னாலையும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்லுவாங்க, நமக்கு ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைக்கும் இல்லையா. எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம், ஆனால் ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம காட்டுறவங்களும் சொல்கிறாங்க. பட் அவங்களால எதுவும் பெருசாக பிஸ்னஸ் டிசிஷனாக எடுக்க முடியல. பட் படத்தை பற்றி எந்த குறை பெருசாக சொல்லலை. பட் எல்லாருக்கும் பிடிக்குது. பட் வந்து அவங்களால பிஸ்னஸாக அதை கன்வெர்ட் பண்ண முடியலைங்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி டவுன் ஸ்டேஜாக இருந்துச்சு அந்த டைமில். அப்போ தான் எனக்கு வந்து நான் அந்த கோவிட் டைமில் நான் நிறையா ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஓடிடி ஒர்க் ஷாப் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தேன். வீட்டில் இருந்து ஆன்லைன் ஒர்க் ஷாப் தான் அது.
அதில் வந்து ஒரு டேரக்டர் வந்து நிறையா ஒரு லிஸ்ட் ஆஃப் மெயில் ஐடிஸ் கொடுத்துருந்தாரு, நிறையா ஓடிடிஸ் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற மாதிரி. அதெல்லாம் என் இதில் தான் இருந்துச்சு, ஒரு 4-5 வருஷமாக என்கிட்ட தான் இருக்குது. பட் அது படம் பண்ணியுமே எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரல அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நாங்கள் தான் தியேட்டருக்கு ட்ரை பண்ணிருந்தோம். ஸோ அப்புறம் தான் சரி ஓகே ஃபைனலாக ஒரு ட்ரை விட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லா மெயில் ஐடிக்கும் நான் அப்படியே அமிச்சேன். ஒரு பிச் டேக் ஒன்று பண்ணி படத்தோட ட்ரெய்லர் கட் ரெடியாக இருந்துச்சு, அதுவும் சேர்த்து அமிச்சேன். பட் நான் எல்லாத்துக்குமே ஒரே மெசேஜ் தான், வி ஆர் லுக்கிங் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் ஆர் லைக் போஸ்ட் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் அந்த மாதிரி தான் அனுப்பிச்சிருந்தேன். நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, நான் நைட்டு ஒரு 11:30 மணிக்கு அமிச்சேன் மெயிலு. அவங்க அடுத்த நாள் காலையிலேயே வந்து கூப்பிட்டாங்க, அவங்க சைட்லேருந்து கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி ட்ரெய்லர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வந்து நம்ம படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. நான் விமியோ லிங்க் அமிச்சு அவங்க அன்னைக்கு நைட்டே படம் பார்த்தாங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் டேவே வந்து வி ஆர் இன்ட்ரெஸ்டட், இன்னும் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லி ஸோ சப்டைட்டில்ஸ்லாம் போட சொன்னாங்க. அது ஒரு 2-3 days, லிட்ரலி ஒரு 8 days வந்து சைனே பண்ணிட்டோம். ஸோ 8 days 8 months 8 months வந்து நாங்கள் ட்ரை பண்ணாத ஆளே இல்லை, எல்லாத்துக்குமே போட்டு காமிச்சிட்டு இருந்தோம். பட் வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 8 days வந்து அந்த டீலே முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு வந்து டோட்டலி சர்ரியலாக இருந்துச்சு, எனக்கு ஃபீவர்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம நம்பவே முடியாது இல்லையா, டோட்டலாக அப்படி நடக்கவே நடக்காது. ஏன்னா எனக்கு இருந்த நாலேஜ் படி லிட்ரலி நிறையா படங்கள் பாதி ஷூட்டில் நின்றுருக்கு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட படங்களே நிறையா நின்றுருக்கு. ஈவன் வந்து நம்ம படம் முடிச்சே வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் லிட்ரலி இயர்லி ஒரு 200 to 250 ஃபிலிம்ஸ் வந்து இன்னுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நமக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சர்ரியலாக இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் ப்ராடக்ட்டுமே அந்த அளவுக்கு இருந்தனால தான் அவங்களும் வாங்கியிருந்தாங்க. அது ஒன்று. பட் அவங்க நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினலாக வாங்கினது வந்து நாங்கள் டோட்டலி எங்கள் லிஸ்ட்டில் இல்லைங்கிற ஒரு மேட்டர் தான். ஓகே. ஏன்னா ஒரிஜினல்ஸ் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஜகமே தந்திரம் தான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரிஜினல், அந்த கோவிட் டைமில் வந்தது. அதுக்கப்புறம் அவங்க பெரிய ஒரு பிரேக் எடுத்திருந்தாங்க. இப்போ நாங்கள் பண்ணும்போதுமே வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணும்போதுமே மெனி ஒரிஜினல் ஃபிலிம்ஸ் வேர் இன் ப்ரொடக்ஷன். அவங்க நிறையா ஷூட் போயிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு ஸ்லாட் இல்லை ஆக்சுவலி. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிற ஸ்லாட்ஸ் எல்லாமே போன வருஷமே அவங்க புக் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அதனால் வந்து நாங்கள் உள்ளே போயிட்டோம், எப்போ ரிலீஸ் ஆகுங்கிறது எல்லாமே செகண்டரி டாக்ஸாக இருந்துச்சு. பட் ஒன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறமே படம் நாங்கள் ஃபினிஷ் பண்ணி தானே வச்சுருந்தோம். ஸோ ஃபைனல் குவாலிட்டி செக்ஸ் அந்த மாதிரிலாம் முடிச்சு ஒரு 7-8 months ரிலீஸும் ஆயிடுச்சு. நல்ல ரிசப்ஷன் கிடச்சிருக்கு. அண்ட் யா கான்ட் ஆஸ்க் ஃபார் மோருங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் தான். ஸோ நான் ஒரு ஜென்ரிக்கான கொஸ்டின்குள்ளே போகிறேங்க. காமன் பீப்புளுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் அ ஃபேண்டசி, உங்களுக்கே தெரியும். ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படின்னாலே என்ன நடக்கும், கரெக்டாக இருப்பாங்களா, அதை சுற்றி நிறைய மித்ஸ் அண்ட் ரூமர்ஸ் இருக்குது. நீங்கள் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க. ஒரு காமன் பீப்புளுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது, ஓடிடி எப்படி ஒர்க் ஆகுது, எதில் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறைய, மைனஸ் பாயிண்ட் நிறையங்கிறத நம்ம கேட்கணும். எதில் போனால் அட்வான்டேஜ் ஜாஸ்தி? ஏன்னா இப்போது நியூ ஜென் ஃபிலிம் மேக்கர்ஸுங்கிறவங்க, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுங்கிறவங்க நிறைய பேர் வராங்க. அவங்க டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. அதிலிருந்து நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இல்லை நெக்ஸ்ட் ஹையர் ஜம்ப்புங்கிறது தான் சினிமாங்கிறது. வாட் இஸ் த பேசிக்ஸ் இன் சினிமா? எதெல்லாம் மித்துன்னு நினைக்கிறீங்க, எதெல்லாம் மித்ஸ் அண்ட் ரூமர்ஸ்ன்னு நினைக்கிறீங்க, எது பாசிபிலிட்டி சினிமாவில்? இப்போ பேசிக்லி இந்த கம்பேரிசனே வந்து நம்ம பேலன்ஸ் தான் பண்ண முடியும். ஏன்னா ஓடிடி டேஸ் ஓன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். தேட்டருமே அதே தான் சேம். தேட்டரில் நான் என்ன வந்து லைக் மித்துன்னு சொல்ல போனால் அந்த ஃபேஸ் வேல்யூ இருந்தால் தான் வந்து படம் ஓடுதுங்கிறது வந்து 50-50 தான். ஏன்னா இப்போ பிரதீப் ரங்கநாதனோட லவ் டுடே வந்தபோது வந்து அவர் யாருன்னே தெரியாது. ஸோ கண்டென்ட் தான் நாங்கள் ஃபைனலாக பேசுது. அதுலேருந்து கண்டினியூஸாக அவர் 100 crores அடிச்சுட்டே இருக்காரு. ஸோ நாளைக்கு எல்லைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆமாம், அதனால் அவரது பர்ஃபெக்டாக அந்த ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்ம இதுதான் மித்து அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா எனி படம் கிளிக் ஆகுது இல்லையா. ஸோ அட் த லாஸ்ட் கம்ஸ் டு கண்டென்ட் தான். ரிகார்டிங் டு ஓடிடி வந்து ஓடிடிக்கு போனால் நம்ம படம் பெருசாக வெளியே தெரியாது, அந்த மாதிரி மித்ஸ் நிறையா இருக்குது. அது நாங்களுமே ஃபஸ்ட் இனிஷியலாக யோசிச்சிருந்தோம். நாங்கள் எங்கே கன்வின்ஸ் ஆனோம்னா நெட்ஃப்ளிக்ஸு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டாப் ரன்னர்ஸாக இருக்காங்க. வெரி பிக். ஆமாம். ஸோ அதனால் இன்னொன்று, இப்போ ஸ்டீஃபனே வந்து 9 languagesல இருக்குது, டப்பாக இருக்குது. 31 languagesல சப்டைட்டில்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வேர்ல்டில் இருக்கிற எந்த மூலையில் வேணாலும் நம்ம படத்தை பார்க்கலாங்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மெயினாக ஓடிடி பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் ஓடிடி தான் பெஸ்ட்டு, தேட்டர் தான் பெஸ்ட்டு நம்மளால்
ஈச் ஒன் ஹேஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எது கிடைச்சாலுமே வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன். இனிஷியலி இஃப் யூ ஆர் ட்ரைங் ஃபார் தியேட்டர்ஸ்னால் அதுலேயே ஸ்டிக் ஆன் ஆகிக்க வேணாம். ஏன்னா நாங்கள் அப்படி தான் ட்ரை பண்ணி இப்போ ஓடிடிலேயும் எங்களுக்கு நல்லா தான் போயிருக்கு, ப்ராஃபிட்டும் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். பட் அதுதான் ப்ரோ, இதுதான் மித்ஸ் அண்ட் திஸ் திங் தான். ஃபிலிம் அண்ட் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது ஒரு பெரிய பார்ட். ஒரு படத்தை நல்லா ஓட வைக்கிறதுக்கும் ஓட இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற ஆஸ்பெக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது? டிஸ்ட்ரிபியூஷன் பேசிக்லி லைக் அது ஒன்லி ஃபார் தியேட்டர்ஸ் தானே அது. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம ஒரு படம் ஒன்று பண்ணுறோம், படம் பண்ணிவிட்டு அந்த படத்தை வாங்கி தியேட்டரில் எக்ஸிபிட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வி ஹேவ் டு ஃபைண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அது நம்ம யூஸ்வலாக ப்ரொடக்ஷன் கம்பெனி பேனர்ஸில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அவங்களே தே ஹேவ் தேர் ஓன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆமாம். இப்போ நம்ம இண்டிபெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னா வி ஹேவ் டு ஃபைண்ட் அவர் ஓன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இப்போ நம்ம பேனரில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ என்னோட கம்பெனி பேர் ஜெயம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இப்போ ஜெயம் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் அவர் ப்ரமோஷனல் எக்ஸ்பெண்டிச்சர். தென் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் வந்து நம்ம ஒரு பர்சன்டேஜ் தரணும். தென் எக்ஸிபிட்டர்ஸ், தியேட்டர்ஸ் அவங்க எக்ஸிபிட் பண்ணுறாங்களே அவங்களுக்கும் நம்ம வந்து வி ஹேவ் டு பே சம் அமௌண்ட். ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு பட்ஜெட்லேயே இனிஷியலாக நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுலேயே வந்து பட்ஜெட் ஒதுக்கி வைக்கணும். ப்ரமோஷனுக்கு இவ்வளோ, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இவ்வளோ, எக்ஸிபிட்டர்ஸ்க்கு இவ்வளோ. ஏன்னா ஃபைனலாக நம்ம கணக்கு பண்ணி தியேட்டர் கலெக்ஷன் அப்படியே நமக்கு வரப்போகிறது இல்லை. தியேட்டர் கலெக்ஷன்லேருந்து கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் போகும், எக்ஸிபிட்டர்ஸ்க்கும் போகும். அது என்ன பர்சன்டேஜில் ஒர்க் ஆகும்? அது ஒவ்வொருத்தர் ஒரு போடுறது தான் ப்ரோ, அக்ரிமெண்ட் டைமில் போடுறது தான். எனக்கு பேசிக்லி அந்த சைடு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் இப்போ டேரெக்டாக ஓடிடி போயிட்டனால அது பண்ணியிருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். பட் சம் பெரிய பர்சன்டேஜில் இல்லை 20 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. ஸோ இதுதான் ப்ராசஸ். லைக் நம்ம செல்ஃபாக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பேனரில் பண்ணுறோம் அப்படின்னா திஸ் இஸ் த ப்ராசஸ். யூ ஹேவ் டு ஃபைண்ட் யுவர் ஓன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் தென் அவங்க போய் எக்ஸிபிட் பண்ணுவாங்க தியேட்டர்ஸில். ஸோ தியேட்டரில் நம்ம படம் பார்க்குறோம், அதுக்கு காசு கட்டி நம்ம போகிறோம். ஸோ அந்த காசு அப்படியே டிவைட் ஆகி நமக்கு ஃபைனலாக ஒரு 70%, 60% அந்த மாதிரி நமக்கு வரும். ஸோ அப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த லெவல் தான் நம்ம கனெக்ட் ஆகும் தியேட்டரை பொறுத்த வரைக்கும். நம்ம எங்கே பேலன்ஸ் பண்ணுவோம்னா, படம் நல்லா போய் ஓடிடிலையும் வந்து படம் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் வாங்கிட்டாங்க, அதர் லாங்குவேஜ் ரைட்ஸ் அதெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, நிறைய ரைட்ஸ் வரும். அது மியூசிக் ரைட்ஸ் இருக்குது, ஓவர்சீஸ் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதுலலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி இனிஷியலாக இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, முதல்லே வந்து ஓடிடியும் ஓவர்சீஸும் பேசிடுறாங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ அந்த அளவுக்கு கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதை பேசிடுறாங்க. இப்போ பெருசாக ரிஸ்க் எடுக்கிறதே இல்லை ப்ரோ. ஆக்சுவலி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே பழைய மாதிரி இல்லை. லைக் ஆன் டேபிளாக அது வந்து லைக் என்ன பிரேக் ஈவன் ஆனால் தான் வந்து அதுக்கு ஒரு நாடே கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்காங்க. அது தப்பு இல்லை, கரெக்ட் தான். பட் செல்ஃப் டிஸ்ட்ரிபியூஷன், செல்ஃப் பேனரில் வந்து அது கொஞ்சம் டஃப்பு தான், ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் ஏன்னா இந்த பட ப்ரமோஷனுக்கு நம்ம ஜென்ரலாக யூடியூப்பில் வந்துட்டு ப்ரமோஷன் டைமில் வந்து பேசும்போது இந்த ஆன் டேபிள் ப்ராஃபிட்டுங்கிறத ஜென்ரலாக பேசுகிறாங்க. படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஆன் டேபிள் ப்ராஃபிட்டே வந்துருச்சு அப்படி. அப்போ அந்த ஆன் டேபிள் ப்ராஃபிட்டுங்கிறது பிக் ஹீரோஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுதா, இல்லை ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கும் அது ஒர்க் ஆகுதா? ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதான் இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கே, இவ்வளோ சேலஞ்சஸை நம்ம தாண்டி ப்ளஸ் அந்த ப்ரெசன்ஸுக்கு தான் அந்த ஆமாம் ப்ரோ, ஃபேஸ் வேல்யூ தான் மெயினாக. ஸோ அவர்னால ஆடியன்ஸை கூட்டிகிட்டு வர முடியுமாங்கிறத இனிஷியலாக பார்க்குறாங்க. ஓகே, பட் அது கரெக்டான மெத்தட் தான். பட் அதை வச்சு மட்டுமே நம்ம இது பண்ண முடியாது இல்லை, எவ்வளோ நாள் அதை வச்சே நம்ம ப்ரொலாங் பண்ண போகிறோம். யூ ஹேவ் டு மேக் வே ஃபார் நியூ கமர்ஸ் ஆல்சோ. ஸோ அது இப்போ நிறையா மாறிட்டே இருக்குது. இப்போ நிறையா புது படங்கள், இப்போ சிறை அவர் விக்ரம் பிரபு பெருசாக அவர் ரொம்ப நாளாக இருக்கார். பட் இனிஷியல் அந்த லீட் ஆக்டர் வந்து அவர் புதுசு தான், வெரி நியூ ஃபேஸ். ஆமாம். ஸோ சிறை அப்புறம் நிறையா இப்போ ரீசெண்டாக நிறையா வந்துச்சு. இப்போ வித் லவ், அபிஷன் அவர். ஸோ அந்த மாதிரி நிறையா ஹிட்ஸ் இப்போ நிறையா ரீசெண்டாக ஆகிட்டுருக்கு. ஸோ த ட்ரெண்ட் இஸ் சேஞ்சிங் ஆக்சுவலி. ஏன்னா இந்த கொஸ்டின்லாம் நான் ஏன் கேட்டேன்னா, சுற்றி நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கே வரும். உங்கள் அப்பாவை ப்ளஸ் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு இன்வெஸ்டராக இதுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு. இப்போது அந்த ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் டே ஷூட்டுக்கு போய் அந்த கிளாப் அடிக்கும்போது அந்த வெயிட்டேஜும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ப்ரொடியூசரோட இதில் எடுக்கிறதும் அது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகுதுங்கிறது டோட்டலாக வேறு விஷயம், கண்டென்ட் பேசுங்கிறது. பட் ஓன் ஃபேமிலி ஃபண்ட் அப்படின்னு உள்ளே வந்துட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நீங்கள் திருப்பி அந்த படத்தை வியூ பண்ணுற விதமே டோட்டலாக வேறு மாதிரி ஆயிரும்.
அந்த ஃபஸ்ட்டு கிளாப் அடிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களை எந்த வகையிலையாவது இதை இங்கே ஷார்ட் பண்ணியிருக்கலாமோ இல்லை இதை இங்கே பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு கன்சர்வேட்டிவாவோ இல்லைனா இன்னும் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குற மாதிரி உங்கள் டெசிஷனை எது சேஞ்ச் பண்ணிச்சு? அதான் அந்த கான்ஸ்டன்ட் ஜகிள் பிட்வீன் த டிரெக்டர் அண்ட் த ப்ரொடியூசர். நானே தான் டிரெக்டர், நானே தான் ப்ரொடியூசர்னால அந்த ஜகிள் எப்பவுமே எனக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நாட் அந்த ஃபஸ்ட் டேக்கில் இல்லை, எல்லா டேக்லேயுமே எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா சில நாள் நமக்கு பட்ஜெட் ஜாஸ்தி ஆகும், சில நாள் நினச்ச பட்ஜெட்டில் முடிச்சிருவோம். ஸோ அந்த பட்ஜெட் ஜாஸ்தி ஆகும் போதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டே தான் இருக்கும். பட் என்னன்னா அந்த லாஸ்ட் நம்ம அதை காட்ட முடியாது. ஏன்னா காட்டினா இப்போ என்னை நம்பி தான் என் டீம் வந்திருக்காங்க, எல்லாருக்குமே டெபியூ தான். நான் ஒருத்தன் லோ ஆகிட்டேன்னா வந்து எல்லாருமே லோ ஆயிடுவாங்க. இன்ஃபேக்ட் லீட் ஆக்டருமே டெபியூ தான், கோமதி சங்கர். ஸோ நான் பேசிக்லி வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும் அந்த செட்டில். இப்போ நம்ம கான்ஃபிடென்ட் தான் எல்லாருமே அவங்க ஒர்க்கை கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ அந்த இது வந்து நான் எப்பயுமே கான்சியஸாக இருந்தேன், நம்ம டவுன் ஆகிடக்கூடாது எப்பயுமே அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அது ஒர்க்கும் ஆச்சு. எனக்கு நிறையா இடத்துல டென்ஷன் வரும், பட் அது நம்ம காட்ட முடியாது. நம்ம காட்டினா அது ஆப்வியஸாக அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், அதை வந்து காமெடியாக ஏதாவது ஒன்று மாற்றி ட்ரை பண்ணி அங்கே ஒரு சின்ன ஒரு சிரிப்பு உள்ள செட்டில் அந்த மாதிரி பண்ணி நாங்கள் எல்லாருமே ரொம்ப வருஷமாக எங்களுக்கு ஈச் அதர் தெரியும். ஸோ அதனால் அந்த ஒரு வைப் இருந்துச்சு. பட் வெளியிருந்து லைட்மேன், அசிஸ்டன்ட்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ் அந்த மாதிரி வெளியிருந்த ஒரு டீம் வரும்போது அவங்களுக்கும் இந்த வைப் செட் ஆக ஒரு 2 days ஆச்சு. அது எல்லா படத்துலையும் நடக்கிறது தான். பட் அகெயின் அந்த ப்ரெஷர் பெருசாக எனக்கு இல்லை ப்ரோ, எனக்கு ஸ்டார்டிங்கில் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ப்ராடக்டை கரெக்டாக எடுக்கணும், சொன்ன டேட்டுக்குள்ளே எடுக்கணுங்கிறனால அதில் மட்டும்தான் எனக்கு ஃபோக்கஸ் இருந்துச்சு. ப்ரெஷர் ஆகிட்டோன்னா நம்ம அது ப்ராடக்டோட ஓவரால் குவாலிட்டியில் வந்து அடி வாங்கிருமோன்ட்டு அதுலேயும் நான் கான்சியஸாக தான் இருந்தேன். ஏன்னா நாங்கள் ரொம்ப லிமிட்டடாக தான் போனோம். ஒரு நாளைக்கு வந்து 2 சீன், மேக்ஸிமம் 3 சீன் அவ்வளோதாங்கிற மாதிரி ப்ராப்பராக ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே வந்து ஒரு 2-3 months நாங்கள் வந்து எடுத்துட்டோம். ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்து நம்ம ஷூட் வந்து ப்ராப்பராக போகும். ஸோ அது நான் கற்றுக்கிட்ட பெரிய லெசன் அது. ஸோ அதனால் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கலாம், லைக் எவ்வளோ மந்த்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஷூட் போயிட்டால் நம்ம திரும்பி பேக் எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் வந்து நாங்கள் ரொம்ப கான்ஷியஸாக ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி ப்ரொடக்ஷனில் அதனால் எனக்கு பெருசாக ப்ரெஷர் இருக்குல்ல. ப்ராப்பராக நான் போவோம், ஷூட் முடியும், அன்றைக்கி ஈவினிங் முடியும். என்ன ஒரு அரை கால் ஷீட் ஒரு கால் ஷீட் ஜாஸ்தி ஆகுமே தவிர அது பேலன்ஸ் பண்ணிடுவோம். அடுத்த நாள் ஏதாவது ஒரு ஷூட்டு நாங்கள் முன்ன நாள் ஷிஃப்ட் பண்ணி அப்படி பேலன்ஸ் பண்ணிடுவோம். என்னன்னா நாங்கள் நிறையா டைம் அந்த டபுள் கால் ஷீட்லாம் அடிச்சிருக்கோம். ஸோ அப்போ வந்து யூஸ்வலாக ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆகும் எனர்ஜியெல்லாம். ஸோ அந்த மாதிரி எதுவும் பெருசாக எங்கள் செட்டில் ஆனதில்லை. அகைன் எல்லாருமே அவங்கவுங்க படமாக அதை ஓன் பண்ணிக்கிட்டது தான் ரீசன். இப்போ அகைன் நான் தான் திரும்பியும் சொல்லணும்னா எல்லாருக்குமே டெபியூ. ஸோ அதனால் எல்லாருமே அவங்க இந்த படத்தை ஓன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுதான் மெயினாக இந்த படத்தோட சக்ஸஸாக நான் பார்க்குறேன். ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு மை டீம் ஆக்சுவலி. ஸோ அதனால் அவங்கனால தான் எனக்கு வந்து பெரிய ப்ரெஷர் வரல. அண்ட் ஆல்சோ அதுதான் எனக்கு ப்ரெஷர் எங்கே ஆச்சுன்னா ஆஃப்டர் த ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடித்து ஒரு 8 மாதம் 9 மாதம் படம் விற்காமல் இருக்கும்போது தான் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னா செலவும் பண்ணியாச்சு, இப்போ எப்படி அது ரிட்டர்ன்ஸ் வருமானு தெரில. ஸோ தியேட்டருக்குலாம் போயிருந்தால் இவங்க சொல்கிற பிஸ்னஸ் மாடல் படி அது வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்துருச்சு. ஸோ எப்படி அதை கிராக் பண்ண போகிறோங்கிற மாதிரி ரொம்ப மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவுமே ரொம்ப டவுனாக இருந்தேன். ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் வெயிட்டெல்லாம் நிறையா போட்டேன். இப்போ தான் குறைச்சிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. பட் நிறையா வெயிட்டு போட்டு அது ஒரு மாதிரி அது ஒரு ஜோன். பட் அது நம்ம கடந்து தான் வரணும். அதை கோ த்ரூ பண்ணுற விதம் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அது எப்படியோ கடந்து வந்து ஃபைனலாக மை லக் ஃபேவர்ட் மீ. அது எனக்கு தான் ஃபைனலி எனக்கே தோணியிருக்கு இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புவோங்கிற மாதிரி. வேறு யாரோட ஹெல்ப்பும் இல்லை ஆக்சுவலி. டைரக்ட் மெயில் தான், டைரக்ட் மெயில் டு நெட்ஃப்ளிக்ஸ். ட்ரெய்லர் தான் ஒர்க் ஆச்சு, அவங்களுக்கு ட்ரெய்லர் ஒர்க் ஆயிடுச்சு. இம்மீடியட்டாக கால் பண்ணி அதை டீல் சைன் பண்ணாங்களே தவிர யாரோட ரெக்கமெண்டேஷன், யாரோட ஹெல்ப் எதுவுமே, யாரை போய் அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா நாங்கள் அப்ரோச் பண்ணிட்டோம், எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணிட்டோம். தியேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணிட்டோம். லிட்ரலி 0 மூமெண்ட்டு, 0 ப்ரோக்ரஸ். படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறனே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு நானே ஹெல்ப் பண்ண மாதிரி அந்த மெயில் அனுப்பிச்சு ஏதோ ஒன்று நடந்துருச்சு. அதான் லக்கு தான், வேறு எதுவும் இல்லை. ப்ளஸ் அதில் உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குல்ல. இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஒரு 5 மாதம் ஒரு விஷயம் நடக்கலை, டவுன் ஆகிட்டாங்கன்னா அந்த லெவல்லேருந்து வெளியில் வரதே கஷ்டப்படுவாங்க. நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணி உங்களது முடித்து இன்றைக்கி அதோட சக்ஸஸில் இருக்கீங்க. வாட் ஜாய் டிட் இட் கிவ்? அதுதான், தட் இஸ் லைஃப் இல்லையா? ஏன்னா அதோடைய என் லைஃப் முடிஞ்சிருக்கலாம். லைக் என்னென்னா ஃபேமிலி சைடும் எனக்கு ப்ரெஷர். நான் அப்பாட்ட வாங்கியிருக்கேன் காசு. அண்ட் வந்து வீட்டில் வேறு எந்த பிஸ்னஸும் நான் பண்ணல. நான் இதுதான் ஃபுல் டைமாக பண்ணிகிட்ருக்கேன்.
தென் வந்து வேறு என்னென்ன கெரியருமே எனக்கு வந்து வேறு எதுவும் தெரியாது. நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் தான் பண்ணேன். பட் டோட்டலாக ஆஃப் பீட்டாக நான் வேறு ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ அதனால் திரும்பி போய் எனக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணணுங்கிற அதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ ஐடி ஜாப் அகெயின் வந்து அதுவுமே போய் ட்ரைனிங்லாம் போய் தான் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு டைம் ஆகும். எனக்கு என் ஃபேமிலி இருக்குது. எனக்கு கல்யாணமாகி 2 இயர்ஸில் பேபி இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் நான் பார்த்துக்கணும். ஃபினான்ஷியல் ப்ரெஷர் வேறு. ஸோ எல்லாத்துலேயுமே நான் லாக் ஆகிருப்பேன். அந்த மாதிரி தான் இருந்தேன். லிட்ரலி ஒரு 8 months 9 months நான் அப்படி தான் இருந்தேன். கடவுளாக பார்த்து அனுப்புகிற ஆளாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்து சுதர்ஷன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் தான் ஐடென்டிஃபை பண்ணார் எங்களை. அவருக்கு தான் ஹியூஜ் கிரெடிட். அவரு தான் கடவுளாக எங்கள் இதுக்கு வந்து எங்களோட டேலண்ட் அவர் பார்த்து. ஏன்னா இப்போ அட்லாஸ்ட் என்னோடய ஒர்க் மட்டும் இல்லை, இதில் மல்டிபிள் பீப்புள் இருக்காங்க இதுக்கு பேக்கில். ஸோ அதனால் சுதர்ஷனுக்கு தான் ரொம்ப நன்றி. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ். இப்போது நீங்கள் சொல்கிற இந்த நேச்சர் அப்படிங்கிறது கிரிட் ஆர் ரெசிலியன்ஸ் இந்த மாதிரி வரும். ஒரு விஷயத்த விடாமல் நம்ம ரெகுலராக ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். என்னோடய அவுட்புட்டை நான் பெஸ்ட்டாக கொடுத்துட்டேன், என்னோடய பொட்டென்ஷியலை நான் அதை ஃபுல்லாக போட்டுட்டேன், இனி அதுவாக நடக்கட்டும் அப்படின்னு விடுறாமல் நீங்கள் அதை புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்க. இப்போ லக் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு சொல்லுவாங்க. ஸோ யூ வேர் பிரேவ் டில் அ சர்டன் பாயிண்ட் ஃபார் லக் டு ஃபேவர் யூ அப்படிங்கிறது. இப்போ இந்த நேச்சர் எல்லாமே உங்களை லெட்ஸ் கோ பேக் டு யுவர் சைல்ட்ஹுட். சின்ன வயசில் இதுக்குண்டான ஒரு பாசிட்டிவ் சிச்சுவேஷனோ இல்லை உங்களோட ப்ராட்டப்லேயோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததா, இல்லை இதை நீங்களாக த்ரூ மென்டல் ப்ரெஷர் ஆர் த்ரூ யுவர் மெச்சூரிட்டி இதை நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்களா? ஏன்னா ஃபிலிம் இஸ் அல்டிமேட்லி ஹை ஸ்ட்ரெஸ் ஜாப். எனக்கு தெரியும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் 2-3 பேர் கிராக் பண்ண இப்போ தான் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் கிராக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க, எவ்வளோ ப்ரெஷரைஸ்டாக இதை ஃபீல் பண்ணுறாங்க அந்த அன்கன்வென்ஷனல் ஜாபை சூஸ் பண்ணதுனால அப்படிங்கிறத நான் பார்த்துட்டே இருக்கேன். பட் இது எல்லாமே எங்கே வந்து இதுவாகும்னா அல்டிமேட்டாக நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்த விதம், அப்பா அம்மா நம்மளை வளர்த்தின விதம், நம்ம வெளியில் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன விதம். நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரண்ட் ரன்னராக யாரோ ஒருத்தங்க இதை பண்ணியிருப்பாங்க, அவங்க பண்ணிட்டாங்க, நம்மளாலையும் பண்ண முடியும். அவங்களுக்கும் நம்மளுக்கும் சினிமாவில் சொல்கிற மாதிரி தான், ஒரே அறிவு ஒரே இது தான், பட் அவனுக்கு நடக்குது எனக்கு நடக்கலை. அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சரி என்னோட தலையெழுத்து, என்னோட பேட் லக், என்னோட கர்மா, இந்த மாதிரிலாம் சொல்லி அதை வந்து முடிச்சிருவாங்க. பட் இது எல்லாமே இல்லாமல் நீங்கள் ரெகுலராக புஷ் பண்ணி இன்னைக்கு சக்ஸஸாக அட்டைன் பண்ணிட்டீங்க. இதுக்கான உங்களுக்கு பேக் போனாக இருந்தது இல்லை உங்கள் சைல்டுஹுட்டில் இருந்து? நிறைய பேருக்கு ட்ராமாவாக இருக்கலாம். சின்ன வயசுல எனக்கு இப்படி இருந்தது, நான் இந்த மாதிரி என் ஃப்யூச்சரில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், நான் இதை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு. நிறைய பேருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கலாம், நான் சின்ன வயசுலேருந்து என் வீட்டில் இப்படி சொல்லி வளர்த்துனாங்க, அதனால நான் இதை அச்சீவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதில் எது ஃபேவரபுளாக பயங்கரமாக இருந்தது? ப்ளஸ் உங்களை இன்ஸ்பயர் பண்ண பர்சன். இப்போது என்னோடய ஃப்ரெண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்க, இவங்க இதில் இருக்காங்க. அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் செட்டில் இந்த சினி இண்டஸ்ட்ரிக்கோ இதுக்கோ 4 ஃப்ரண்ட் ரன்னர்ஸாக யாராவது இருந்தாங்களா? இருந்தாங்க ப்ரோ, இருந்தாங்க. நான் தான் சொன்னேன், அந்த 12th ஸ்டாண்டர்டில் என்னோடய பெஞ்ச்மேட், ஒரு பேர் சொல்ல விரும்பல, அவரும் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் தான் இப்போது. அவர் இனிஷியலாக எடுத்த அவரோட டெபியூ ஃபீச்சர் ஃபிலிம் தான் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனே. ஏன்னா அவன் போய் படம் என்னன்னே தெரியாத ஒரு ஃபீல்டில் தனியாக போய் இண்டிபெண்ட்டாக பண்ணி ஜெயிச்சு அது பெரிய சக்ஸஸும் ஆச்சு அந்த படம். ஸோ அவனை பார்த்து தான் நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினச்சேன். பட் அகைன் அதுதான் எனக்கு பேக் ஃபயரும் ஆச்சு. ஏன்னா வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் அவன் எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அதனால் நமக்கு அவனை தெரியும், பட் ஆனால் வந்து அவன் அவுட் ஆஃப் கான்டாக்ட் ஆகிட்டான் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனதுக்கப்புறம். ஸோ அதனால் நானுமே உள்ளே போனால் நானும் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அகெயின் வந்து எனக்கு அந்த ஸ்பேஸுமே இல்லை. ஏன்னா நான் இன்ஜினியரிங் பண்ணிகிட்டு இருந்தேன், வீட்லேயும் பெருசாக அந்த டைமில் எனக்கு சப்போர்ட் இருந்ததில்லை. ஸோ அதனால் வந்து நானே எல்லாமே கற்றுக்கிட்டு அந்த மாதிரி தான் வர வேண்டியதான ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் கேட்டிங்களே அந்த சின்ன வயசுலேருந்து வர்ற அந்த மாதிரி எனக்கு எதுவும் இல்லை ப்ரோ. ஐ ஹேட் அ நார்மல் ஃப்ரெண்ட்லி சைல்ட்ஹுட் தான். அந்த மாதிரி எனக்கு இந்த ட்ராமாவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருந்ததில்லை. அண்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸுமே நான் பெருசாக இந்த லக் ஃபேவர் பண்ணி எனக்கு பெருசாக எதுவும் நடந்த மாதிரியும் எனக்கு ஞாபகம் இல்லை பெருசாக. பட் நான் ஒன்றே தான் பிலீவ் பண்ணுறேன், லைக் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பேஷனோட ஒன்று நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்ம ஃபுல் 100% எஃபர்ட்ஸை போட்டு நம்ம ஒன்று ஒர்க் பண்ணுறோன்னா அது கடைசியாக எங்கேயாவது போய் நம்மளை லீட் பண்ணி நிறுத்திடுங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் வந்து அமைச்சராக இருந்தாலுமே பரவாயில்லன்னு சொல்லி வீக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த டைமில். லிட்ரலி ஒரு 13-14 ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நான் அந்த டைம்லேயே வந்து சும்மா போய் எடுத்து நானே நடித்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். அதுதான் எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுதுன்னு தோணுது. லைக் நான் அப்போ யோசிச்சிருந்தேன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நான் உட்காந்துருக்க மாட்டேன்னு தான் தோணுது. ஏன்னா
அந்த பர்சன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த டைரக்டர் மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. எனக்கு என்னோடய சர்க்கிளில் நிறையா பேர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்காங்க, வேறு டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்க. பட் நான் இப்போ ஒரு அவுட் சைடராக உள்ளே போகும்போது நிறையா பாலிட்டிக்ஸ் இருக்குது, நிறையா வர விட மாட்டாங்க மெயினாக. ஆக்சுவலி நியூ கமர்ஸ் அப்படி வெல்கமிங்காக இருக்கவும் மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நிறையா தாட்ஸ் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி தான் அந்த ப்ரொஃபஷ்னல் டீம்னு ஒன்று ரெடி பண்ணி பைலட் ஃபிலிம்ஸு, நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் போனேன். அங்கே போய் நிறைய எக்ஸ்போஷர் கெயின் ஆச்சு, ரெக்கக்னிஷன் கிடச்சிது. ஸோ அங்கே ரெக்கக்னிஷன் கிடைக்க ஓகே நம்ம பண்ணுறது ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது போல் இருக்குது, அப்போ இதை ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருவோன்னு சொல்லிட்டு தான் அந்த கான்ஃபிடன்ஸ் ஒரு 50லேருந்து ஒரு 70க்கு வந்துச்சு. அகெயின் அந்த 70%லேருந்து அந்த 50 ஆயிடக்கூடாதுன்னா டக்குன்னு நான் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்லாம் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன், பிச் பண்ண ஆரம்பித்தேன். அங்கே எனக்கு என்னென்னா யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல இல்லையா, ஸோ ஐ டென்ட் ஹேவ் லைக் அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு இல்லை. ஸோ அதனால் நான் ஐ ஹேட் ஒன்லி மை பைலட் ஃபிலிம்ஸ். அதை பார்த்துட்டு ஓகேப்பா நல்லாயிருக்கு, ஒர்க் பண்ணிவிட்டு வா அசிஸ்டண்ட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது ஏதோ ஒரு மைனஸாக நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்டில் ஃபீல் பண்ணீங்களா? கண்டிப்பாக ப்ரோ, அது ஒரு பெரிய மைனஸாக தான். இப்போ இல்லை, இப்போ நிறையா எக்ஸ்போஷர் எல்லாத்துக்குமே நம்ம இதில் ரீல்ஸ் எல்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்களே. ஸோ ரீல்ஸ்லேருந்து அவங்க இப்போ இந்த ரீல்ஸுக்கே நிறையா ஒரு பெரிய டீமை மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் தான் மெயினாக அவங்க பார்க்குறாங்க. இவன்கிட்ட காசு கொடுத்தா இவன் மேனேஜ் பண்ணிடுவானா அப்படிங்கிறது தான் அவங்க மெயினாக எனி ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருந்தாலும் பார்க்குறாங்க. ஸோ அதுதான் ஒரு டைரக்ஷனல் ஸ்கில், மெயின் ஸ்கில்லு. ஸோ அது நான் வளர்த்துக்கணும்னு ட்ரை பண்ணி தான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ், பைலட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அகைன் ஃபைனலாக எங்கேயுமே வேலைக்கு ஆகலை. ஸோ அதனால் ஃபைனலி வீட்லேயே கேட்குற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. வீட்லேயுமே பெருசாக நாங்கள் ஃபினான்ஷியலாக சவுண்டாலாம் இல்லை ப்ரோ, அப்படியே பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதான் நான் சொன்னேன் இல்லையா, இது நடக்கலைன்னா கண்டிப்பாக நான் லைஃப்லேயும் சரி கெரியராகவும் சரி பயங்கரமான ஒரு லாக்கு. அப்பா பார்த்தாது நான் அப்பாவோட ஃப்ரெண்டை வேறு இழுத்து விட்டேன். ஸோ அதனால் 2 பேர்த்துக்கும் நான் பயங்கர ஆன்சரபுளாக இருந்திருப்பேன். ஸோ அதனால் அந்த அப்பாவோட ஃப்ரெண்டு சரி இந்த பையன் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஆமாம், அது நம்பி இதை கொண்டு வந்து அவங்க பையன் மேலே பெட் எடுக்கிறதுக்கே நிறைய பேருக்கு ரொம்ப யோசிப்பாங்க. உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு உங்கள் மேலே வந்து பெட் எடுத்திருக்காரு. அப்போது அந்த கரேஜஸ் டெசிஷனை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? இல்லை ப்ரோ, அதுதான் சொல்கிறேன்ல, அது அவரும் காடு தான் எனக்கு கிட்டத்தட்ட. ஏன்னா அப்பா பண்ணுறாருனா அதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கும். அவர் ஏன்னா அவருக்கு நிறைய பேர்கிட்ட கேட்டார். ஆக்சுவலி அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்டே நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு கேட்டாங்க. பட் டு பி ஃப்ரேங்க் இந்த ஃபீல்டுனால நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணல. ஏன்னா பணம் போட்டால் வருமானு தெரில, நோ கேரண்டி, நோ மினிமம் கேரண்டி. ஸோ எதுவுமே இல்லாதனால நிறைய பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இது பண்ணிக்கல. ரிலேட்டிவ் சைடில் யூஸ்வலாகவே யாருமே கேட்க மாட்டோம், ஏன்னா அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெளியே கடனும் வாங்குறதுக்கு யோசனை. ஃபைனலாக நாங்கள் முடிக்க முடியாமல் கொஞ்சம் கடன் எடுத்தோம், அதை திரும்பி ரீபே பண்ணிட்டோம். பிஸ்னஸ் லோன் அந்த மாதிரி எடுத்தோம். ஃபைனலாக ஒரு ஸ்டேஜில் இவர் வந்து கடை கஸ்டமர் மோகன் சொல்லிட்டு அவரை நான் சார் தான் கூப்பிடுவேன். அவர் அகெயின் அதான் கடவுளாக பார்த்து ஒருத்தர் அனுப்புவாருங்கிற மாதிரி அவருக்கு சும்மா என்னோடய பைலட் ஃபிலிமை போட்டு காமிச்சேன். ஒரு நாள் ஷாப்பில் இருக்கும்போது காமிச்சேன். ஆக்சுவலி அவருக்கு வந்து கொஞ்சம் ஏஜ்டு, அவர் 60. அவருக்கு வந்து சரி ஓகே நம்ம லைட் ஆட்டாக ஒன்று காட்டுவோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரொமான்ஸ் ஸ்கிரிப்டோட பைலட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தேன். அதுதான் காமிச்சேன். இது நல்லா இருக்குப்பா ஓகே அப்படின்னு. அது ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனெல்லாம் பிச் பண்ணல, சும்மா பாருங்கள் சார் அப்படின்னு காமிச்சேன். அப்புறம் மறுபடியும் இந்த கேஸ் நம்பர் 404 இதோட ஸ்டீஃபனோட பைலட் ஃபிலிமும் இது ஒன்று பண்ணியிருக்கோம் சார் பாருங்கள் அப்படின்னோடனே, அதை விட இது நல்லா இருக்குப்பா, இது இமீடியட்டாக நீங்கள் வந்து பிச் பண்ணலாமே அப்படின்னா. அப்போ நான் எல்லா கதையும் சொன்னேன், இந்த மாதிரி நான் பிச் பண்ணாத ஆளே இல்லை, நிறைய பேருக்கு பண்ணிட்டோம், அது ஒன்றும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இப்போ ஃபைனலாக அப்பாட்ட கேட்டிருக்கேன் அப்படிங்கும்போது அவர் இமீடியட்டாக வந்து டிசிஷன் எடுத்தார். லைக் வந்து எவ்வளோ தேவைப்படும் என்னங்கிறது அந்த டாக்ஸ் வந்துச்சு. அப்புறம் அவரும் ஒரு பெரிய டிஸ்கஷன்லாம் பண்ணி ஃபைனலாக அவர் மனசு வச்சு உள்ளே வந்தார். ஸோ அது ரொம்ப எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது அந்த டைமில். ஏன்னா ஒருவேளை அவர் வரலைன்னா அப்பா பண்ணியிருக்க மாட்டாரோ, இல்லை பண்ணி வந்து பாதியில் முடிக்க முடியாமல் போயிருக்குமோ, அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கலாம். ஸோ அதான் காட் ஒர்க்ட் இன் மல்டிபிள் வேக்ஸுங்கிற மாதிரி ஃபுல்லாக பெட் எடுத்து தான் ஆமாம், எல்லாமே பெட்டு தான். அது எல்லா இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ்லையும் நடக்கிறது தான். ஏன்னா நோ ஷூரிட்டி. ஸோ எங்கே போய் லேண்ட் ஆகும்னு தெரியாது. இப்போ பாருங்கள், நாங்கள் 0லேருந்து ஆரம்பித்தோம். இப்போ வந்து வேர்ல்டில் இருக்கிற டாப் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒன்றில் வந்து நாங்கள் லேண்ட் ஆகிருக்கோன்னா அது ஃபீச்சரிங் அண்ட் கண்டினியூஸாக 3 வீக்ஸ் அது அந்த டாப் 10 லிஸ்ட்லேயே தான் இருந்தது. ஆமாம், டாப் 2ல் இருந்தோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு. நாங்கள் ரிலீஸ் ஆன டைமில் தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு. அது ராஷ்மிகோ ஆப்வியஸ்லி அது நல்லா தான் போகும், பிக் ஃபேஸ். ஆமாம், ஃபேஸ் வேல்யூ.
அண்ட் தென் நாங்கள் செகண்டில் இருந்தோம். நாங்கள் வந்து அதுதான் அவங்க அகெயின் இந்த ஒரிஜினல்ஸுங்கும் போது அவங்க இன்ஆப்குள்ளே அதை நல்லா ப்ரமோட் பண்ணாங்க நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ அந்த வகையில் சூப்பராகவே பண்ணாங்க. தென் தே டிட் அ லாட் ஆஃப் ப்ரெஸ் ரிலீசஸ். ஸோ நிறையா ப்ரெஸ்ஸுக்கு வந்து லைக் என்ன சொல்கிறது, டைரக்ட் ஸ்ட்ரீமிங் மாதிரி கொடுப்பாங்க, மெயிலுக்கு வந்து ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ பிஃபோர் 1 day பிஃபோர் ரிலீஸ் மாதிரி. ஸோ அதை பார்த்துட்டு எங்களுக்கு பிஃபோர் டேலேருந்தே ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சது. அது ஒரு பேசிக்காக சென்டிமெண்ட் வேல்யூஸ் மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ நிறைய பாசிட்டிவாகவும் வந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். இனிஷியலாகவே நல்லா போயிட்டுருக்குங்கிற மாதிரி. அண்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு ரெஸ்பான்ஸ். ஏன்னா நாங்கள் சும்மா ஒரு தமிழ்நாடுல தமிழ் படம் ஒன்று பண்ணோம். இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஹிந்திக்காரங்களாம் நிறையா பேர் வந்து ஆர்கானிக்காக ரீல்ஸ் போட்டாங்க. ரிலீஸ் ஆன டைமில் வந்து ஹிந்தியில் பயங்கரமாக போச்சு, தெலுங்குலேயும் வந்து பயங்கரமாக போச்சு. மலையாளத்தில் நான் நினச்ச அளவுக்கு போகல. ஏன்னா மலையாளத்தில் தான் நிறையா போகும்னு நினச்சேன். ஏன்னா மலையாள படம் மாதிரி இருக்குன்னு தான் நிறையா பார்த்தவங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது பெருசாக போகல. பட் அங்கேயும் நிறையா ரீல்ஸ் வந்துச்சு. எல்லாமே ஆர்கானிக் ப்ரோ. நெட்ஃப்ளிக்ஸ் நெவர் டூ பெய்ட் ப்ரமோஷன். எங்களையும் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எனக்குமே பெய்ட் ப்ரமோஷன் மேலே பெருசாக அது உடன்பாடு இல்லை. நம்மளே என்ன நம்ம ப்ராடக்டை கூவி விற்கிறதுங்கிற மாதிரி அது எனக்கு பெருசாக உடன்பாடு இருக்கல. ஆர்கானிக்காக இவ்வளோ ரீச் ஆனது வந்து அதுவுமே பெரிய விஷயந்தான். ஃபைனலாக எல்லாமே ஓகே தான். பட் எனக்கு என்ன ஒரு ஸ்டாட் சொன்னாங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, படத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து சுபம்னு ஒரு இடம் வரும். படம் இதோட முடியுதுங்கிற மாதிரி சுபம்னு நாங்கள் போடுவோம். பட் ஆனால் ஆக்சுவலி அது எண்டு கிடையாது. அதுலேயே நிறையா பேர் ஸ்டாப் ஆகிட்டு போயிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு சேடான ஒரு நியூஸ் சொன்னாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் தான் முக்கியமான ப்ளே படத்தில். இப்போ அதை பார்க்கலன்னா ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு படம் ஒர்க் ஆகாமல் கூட போயிருந்துருக்கலாம், கரெக்டாக லேண்ட் ஆகிருக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு மேஜரான ஒரு கிராஃபில் ஒரு ஹை போகும். ஸோ அது நிறையா பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா நீங்கள் பார்த்தீங்களா? சூப்பர். ஏன்னா அதில் தான் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியும். அண்ட் வி ஹாவ் அ போஸ்ட் கிரெடிட் சீன் ஆல்சோ. ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு சுபம் வரைக்கும் படம் ஒர்க் ஆயிருந்துச்சுன்னா திரும்பி போய் அவங்க பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்தா தான் அவங்களுக்கு அது ஒர்க் ஆகும். ஸோ என்டையராக எசன்ஸ் அதில் தான் இருக்குது. ஏன்னா அதை வச்சு ஏன்னா எல்லா படமும் அப்படி தான் ப்ரோ, என் கிரெடிட்ஸ் ரோல் ஆகிற வரைக்கும் பார்க்கணும்ல. ஸோ எனி டைம் எனி ரிவீல் வில் பி டூயிங். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் தான். அதில் அந்த இடத்துல சுபம்னு போட்டிங்க, அந்த கொஸ்டின் அவங்க கிட்ட அது வந்து லைக் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்த கதை வந்து முடிஞ்சுது, இப்போ நாங்கள் ஒரு புதுசாக ஒரு கதை சொல்ல போகிறோங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரை தான். எக்ஸைட்டிங் ஃபேக்டர்ஸ் தான் அதெல்லாம். இப்போது அந்த போஸ்ட் கிரெடிட்டில் சுபம்ங்கிறத வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. பீப்புள் நிறைய அதை பார்க்காம போயிட்டாங்க, அதை கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணல நீங்கள். இப்போ நான் பார்த்த ஆஸ்பெக்ட்லேருந்து சொல்கிறேன், அந்த சுபம்க்கு அப்புறம் ஒரு 10 to 12 minutes ஆஃப் அந்த ஃபிலிமோடது முடிச்சுட்டு ஃபைனலாக அந்த இதில் வந்துட்டு ஒருத்தர் சாப்பிட்டு எந்திரிச்சு போயிட்டு த லூனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கான்செப்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க. வாட் இஸ் லூனா? அது என்ன கான்செப்ட்? அது அதோட பார்ட் 2 மாதிரியா, இல்லை ஒரு ஜென்ரல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டருக்காக அதை எடுத்துகிட்டு வந்தீங்களா? இல்லை இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டருக்காக இல்லை. ஏன்னா அது இட் வாஸ் சப்போஸ் டு பி மை டெபியூ ஃபிலிம். அது பிஃபோர் ஸ்டீஃபனே நாங்கள் எழுதியிருந்தோம் அது. ஸோ அது பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால எங்களால் அது இனிஷியல் படமாக பண்ண முடியல. அது ஏன்னா அது இட் இஸ் அ பிக்கர் வேர்ல்டு. அதில் இட்ஸ் நாட் பார்ட் 2, ஸ்டீஃபன் பார்ட் 2 கிடையாது. இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அங்கேயும் ஸ்டீஃபன் இருப்பான். ஸோ ஸ்டீஃபனை சுற்றியும் அங்கே கதை நகரும். ஓகே. ஸோ ஸ்டீஃபன் சப்ளாட் தேர். ஆக்சுவலி இனிஷியலாக அப்படி தான் இருந்துச்சு. லூனா தான் என்னோட டெபியூ ஃபிலிமாக இருந்துச்சு. அதில் ஒரு சின்ன சப்ளாட் தான் ஸ்டீஃபன். ஸோ இந்த கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, நமக்கும் பட்ஜெட் கம்மியாக ஒன்று வேணுங்கிறனால வி சாட் அண்ட் ரோட் ஸ்டீஃபன். ஸோ அப்படி தான் ஸ்டீஃபன் டெவலப் ஆயிடுச்சு. லூனாங்கிறது வந்து நாங்கள் ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜஸ்லேருந்தே பேசிகிட்டு இருக்கிற ஒரு கதை. அகைன் நான் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட், அது ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டார் கேஸ்ட் வச்சு தான் பண்ண முடியும். ஏன்னா இட் நீட்ஸ் இட், த ஸ்டோரி நீட்ஸ் இட். அதில் நிறையா விஷயங்கள் பேசுகிறோம். ஸோ அதனால் அதுதான் லூனா. ஸோ லூனா இஸ் அ பிக்கர் வேர்ல்டு. ஸோ இதுவுமே வந்துட்டு அந்த யூனிவர்ஸ் கான்செப்டில் தான் இதை நீங்கள் டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. யூனிவர்ஸ்னால் இப்போ நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யூனிவர்ஸ்ன்ட்டு. ஸோ நம்ம வந்து என்னென்னா எக்ஸாக்டாக அது அடுத்தடுத்து இப்போ அந்த பார்ட் பார்த்தா தான் இந்த பார்ட் புரியும் அப்படின்லாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்குமே இது மேக்ஸிமம் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலான்னு ஒரு எடுத்துருக்கிற முயற்சி. ஸ்டீஃபன் வாஸ் ஜஸ்ட் ஸ்பின் ஆஃப் தான். ஸோ ஸ்டீஃபனோட கேரக்டரை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் வந்து ஸ்டீஃபனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு நமக்கு ரன் டைம் இல்லை லூனாவில். ஸோ அதுக்கு தான் நாங்கள் அவனுக்குன்னு தனியாக ஒரு படம் பண்ணிட்டோம் ஸ்டீஃபனுக்குன்னு. ஓகே.
இப்போ லூனா வந்து டோட்டலாக வேறு கதை. அதில் ஸ்டீஃபன் இஸ் ஆல்சோ அ பார்ட். ஸ்டீஃபனோட பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து இனிஷியலாக ஸ்டீஃபன் பார்த்துருந்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு என்ஜாயபிளாக இருக்குங்கிறனால ஸ்டீஃபனை முன்னாடி எடுத்துட்டோம். ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்டீஃபன் பற்றி சொல்லியிருந்தீங்க. நான் அந்த படம் பார்த்த ஆஸ்பெக்ட்லேருந்து சொல்கிறேன் ஆஸ் அ ஜென்ரல் ஆடியன்ஸ். இப்போ அந்த ஸ்டீஃபனுங்கிற அந்த கேரக்டருக்கும் சரி அந்த மூவி ஆர்க்குக்கும் சரி அதில் வந்து ஒரு பர்டிகுலர் டார்க்னஸ் வந்து இருந்தது. அந்த படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். கெட்டவனாக இருக்கிறதுக்கு ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ட்ராமாவோ இதுவோ எதுவும் தேவையில்லை. அவன் இன்டென்ஷன் அவனுக்கு அப்படி பிடிச்சிருக்கு அவன் இருக்கிறாங்கிற மாதிரி அந்த கேரக்டர் ஆர்க்கை வந்து டிசைன் பண்ணியிருந்தீங்க. இப்போ அந்த ஸ்டீஃபனில் ஒரு டார்க்னஸ் இருக்குது, அதை பார்த்தாலே தெரியுது. ஃபஸ்ட்டு ஃபிலிமாக இந்த ஜான்ராவை ஏன் சூஸ் பண்ணியிருந்தீங்க? அதான் பேசிக்லி த்ரில்லர் வந்து எப்பவுமே மினிமம் கேரண்டி. ஸோ அந்த த்ரில் இருக்கிற வரைக்குமே மக்களும் எங்கேஜிங்காக இருப்பாங்க அப்படிங்கிறனால த்ரில்லர் பேசிக்காக சூஸ் பண்ணேன். இன்னொன்று இப்போ டெபியூ ஃபிலிமாக நமக்கு வரும்போது எவ்வளோக்கு எவ்வளோ நோட்டீஸ் பண்ணப்படுறோமோ அவ்வளோ நல்லது. ஸோ அதனாலேயே நிறைய டெபியூ ரைட்டர்ஸ் த்ரில்லர்ஸ்க்கு தான் போவாங்க. ஸோ எனக்குமே அதுதான் இனிஷியல் பிளானாக இருந்துச்சு. நம்ம 10/11 போயிடக்கூடாது, நம்ம வந்து தனியாக தெரியணுங்கிறனால தான் வந்து ஐ சோஸ் ஸ்டீஃபன். ஸோ அதில் டார்க்னஸ் வந்தது வந்து இப்போ நம்ம நிறையா த்ரில்லர்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நிறையா வந்து ஈவெண்ட் பேஸ்ட் த்ரில்லர்ஸ் தான் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு கேரக்டர் ட்ரிவனாக வந்து நம்ம பார்த்து தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் ஆச்சோன்னு எனக்கு ஃபீலாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஸ்டீஃபன் ஸ்டார்ட் பண்ணும்போது. இன்னொன்று ஒரு கில்லரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எந்த கதையுமே இன்னும் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலையோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலாக வந்து எல்லா படத்துலையுமே வந்து ஹூஸ் த சீரியல் கில்லருங்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் தான் இருக்கும். மினி ஹிட் மூவிஸ் லைக் ராட்சசன், போர் தொழில் எல்லாமே சூப்பர் படங்கள். பட் எல்லாமே அந்த டெம்ப்ளேட்லேயே தான் இருக்கும். இன்வெஸ்டிகேட்டிவ் மோடில் எடுத்துகிட்டு ஃபைனலாக கேரக்டர் ரிவீல் பண்ணுற மாதிரி அது சூப்பராக தான் இருக்கும். பட் என்னென்னா நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி இனிஷியல் ஃப்ரேம்லேயே இவன் தான் கில்லர். ஸோ இவன் ஏன் சரண்டர் ஆனான், ஏன் வந்து கொன்னான், ஸோ இதுதான் வந்து கதை. த கொஸ்டின் இஸ் வைங்கிற ஒரு டேக்லைனை வச்சு தான் வி ஸ்டார்டட் ஸ்டீஃபன். ஸோ அந்த டேக்லைன் வந்து எல்லா போஸ்டர்ஸ்லையுமே நாங்கள் இன்க்ளூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எனக்கும் சரி என் டீமுக்குமே சரி. அது ஒரு புது விஷனாக இருந்துச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண டைமில். அது இப்போ நல்லாவும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கோன்னு தோணுது வர்ற ஃபீட்பேக் வச்சு. ஸோ அது நீங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரேம்லேயே இவன் தான் கில்லர்னு சொல்லிட்டிங்கன்னா அங்கேயே நம்ம டெம்ப்ளேட் உடஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் எங்களை இவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசமே இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த பொண்ணுங்களெல்லாம் நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சார் நினச்சிட்டு அந்த போலீஸ்கிட்ட சொல்கிற விஷயத்தில் ட்விஸ்ட்டாக இருக்கும். போலீஸ் கண்டுபிடிக்கிறதுல தான் ட்விஸ்ட் இருக்கும். இவன் கொன்னுட்டாங்கிறது தெரியும், ஏன் கொன்னா எதுக்கு கொன்னா, இந்த கான்செப்டில் தான் மாறி மாறி ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி போகும். இது வந்து உங்கள் ரைட்டிங்லேயே நீங்கள் இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு ஆமாம் நாங்கள் வந்து என்னென்னா சைக்கலாஜிக்கலாக இந்த படத்தை ட்ரீட் பண்ணோம். ஏன்னா கமர்ஷியல் டெம்ப்ளேட்டில் இல்லாமல் ஒரு கில்லர் அவனோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான்னா அவனோட சைட்லேருந்து அது எப்படி இருக்கும், நம்ம போலீஸ் சைட்லேருந்து சொல்ல வேணாம், போலீஸ் சைட்லேருந்து நிறையா பார்த்துட்டோம். ஓகே. ஸோ இவனோட சைட்லேருந்து அதை வித் த ஹெல்ப் ஆஃப் அ சைக்காலஜிஸ்ட், ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து இப்போ யூஸ்வலாக நம்ம போலீஸ் வந்து தேல் பி டீலிங் வித் சீரியல் கில்லர்ஸ், ஒரு சைக்காலஜிஸ்ட் டீல் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அவங்க என்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் நிறையா R&D பண்ணோம். நிறையா சைக்காலஜிஸ்ட் அந்த மாதிரிலாம் நேரில் போய் பார்த்து பேசி அவங்களோட நிறையா மெத்தட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு பண்ணால் தான் இந்த ரோசாஸ் டெஸ்ட்டு அந்த மாதிரி நிறையா நாங்கள் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் புதுசாக இருந்துச்சு எங்களுக்கே. ஸோ இது கண்டிப்பாக படத்தில் இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறையா வச்சு அதுக்காக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அங்கேயும் நிறையா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட் அடிச்சுட்டே தான் இருப்பான் ஸ்டீஃபன். ஸோ செகண்ட் ஹாஃபில் படம் வேறு ட்ராக் ஒன்று எடுத்து போகும். ஸோ அது எல்லாமே பார்ட் ஆஃப் த பிளான் தான். எங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் அந்த 10-15 மினிட்ஸ் சுபம் போட்டதுக்கப்புறம் நடக்கிற ப்ளே தான் வந்து 50-50 இருந்துச்சு. எனக்கும் சரி என் டீமுக்கும் சரி. அது எங்கள் டீமுக்குள்ளேயே வந்து நிறைய பேருக்கு 50-50 தான் இருந்துச்சு. எனக்கு என்னென்னா பேசிக்கலி இப்போ சும்மா முன்னாடியே படம் முடிஞ்சிருந்தாலும் முடிஞ்சிருக்கலாம், அங்கேயே எண்டு இருக்குது. பட் வந்து நாங்கள் அதுதான் அகைன் வந்து தெரியணும், வெளியே தெரியணும், இந்த படம் வந்து இதுக்காக பேசப்படணுங்கிறதுக்காக ஒரு போல்டாக எடுத்த ஒரு டிசிஷன் தான். அது தப்பாகவும் போயிருந்துருக்கலாம். பட் கிளாட் இட் ஒர்க்ட். அதனால தான் படமே சேவ் ஆச்சுங்கிற மாதிரி இப்போ இருக்குது. ஸோ அதனால் அது நாங்களாக டீமாக எடுத்த ஒரு டிசிஷன் தான். ஸோ அதனால் நவ் வி ஆர் ஹாப்பி. ஸோ பிஃபோர் ஸ்டீஃபன், ஆஃப்டர் ஸ்டீஃபன், ஹவுஸ் மிதுன் நவ். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இந்த படத்தை விற்கணுங்கிறதுக்காக நிறைய இது பண்ணேன். ஸோ ஆஃப்டர் ஸ்டீஃபன் நீங்கள் அந்த மிதுனுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நிறையா இருக்குது ப்ரோ. நிறையா லைக் நான் மாற்றணும்னு பெருசாக எதுவும் நினைக்கல.
இதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. லைக் என்னென்னா இன்னுமே நம்ம பிக்கர் ஸ்கேலில் படம் பண்ணணும், நிறைய பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு பண்ணணுங்கும்போது அதுக்கு மென்டலாக நான் ப்ரிப்பேர் ஆகணும், ஃபிசிக்கலாகவும் ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கான ஒர்க்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸ்கிரிப்ட்ஸாகவும் நிறையா நாங்கள் 2-3 ஸ்கிரிப்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்துச்சு, அதுவும் பேரலாக பிச்சிங் நடந்துட்டு தான் இருக்குது. மென்டலி ஐ எம் வெரி ஹாப்பி நவ். ஏன்னா இப்போது ஒரு மாதிரி நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீட்டாக போயிட்டுருக்கு. இப்போ கரண்ட்லி ஐ எம் ஹாப்பி. அதனால தான் அந்த ரைட்டிங்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. இல்லைனா நம்மளே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோன்னா எழுதவே வராது. ஸோ அதனால் நானும் என்னோடய டீமும் இப்போ எழுதிட்டு இருக்கோம். அண்ட் ஃபிசிக்கலாகவும் ஐ எம் கரண்ட்லி ஐ எம் கோயிங் டு ஜிம் அந்த மாதிரி. ஸோ நான் கொஞ்சம் பாடி ரெடி பண்ணலாம், விட்ட பாடிலாம் பிடிப்போம்னு சொல்லிட்டு அதுவும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஒரு மாதிரி கரெக்டாக போயிட்டுருக்குன்னு தோணுது. ஆமாம், வந்து இப்போ அடுத்த நெக்ஸ்ட் லெவல். ஆமாம், இப்போ என்னென்னா 4 மாதம் ஆச்சு ஸ்டீஃபன் முடிஞ்சு. இப்போ அடுத்து என்னங்கிறது தான் இன்னுமே தெரியாமல் இருக்குது. மவுண்ட் ஆகணும், அது ஒன்று தான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஒன்ஸ் ஒரு விஷயம் லேண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்து என்னன்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி வெளியிலேருந்து எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கேட்குறாங்க. ஓகேப்பா, ஏன்னா அதுக்கு முன்னாடி டோட்டலாக வேற மாதிரி இருந்தவங்க, ஓகேப்பா நல்லா பண்ணிட்டா அடுத்து என்ன பண்ணு அந்த லெவல் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் வந்து போட்டு புஷ் பண்ணல. நிறைய பேர் கேட்குறாங்க. பட் என்னன்னா எனக்கு இன்னும் அந்த அடுத்து இதுதான் சொல்கிற அளவுக்கு இன்னும் எனக்கு பதில் வரல. ஓகே. ஸோ அதனால் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்னும் கரெக்டாக எதுவுமே மவுண்ட் ஆகலை. ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பட் ஆனால் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, எனக்கும் அவங்ககிட்ட என்ன சொல்கிறேனே தெரில. எழுதிட்டு இருக்கோம்னு சொல்லிகிட்டே இருக்கேன். நிஜமாக எழுதிட்டு தான் இருக்கோம். பட் எந்த கதை மவுண்ட் ஆகும்னு தெரில. ஏன்னா மல்டிபிள் ஜேர்னல்ஸில் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ யா லெட்ஸ் ஹோப், பார்ப்போம். ஸோ ஆஃப்டர் ஃபிலிம்ஸ் நான் ரொம்ப ஒரு காமனான ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு வரேன். உங்களுக்கே தெரியும், கோயம்புத்தூர் இஸ் அ டயர் 2 சிட்டி. இப்போ இந்த டயர் 2 சிட்டிலேருந்து நீங்கள் போய் சாதிச்சிட்டிங்க. ஸோ தட் பார்ட் இஸ் ஓவர். பட் கோயம்புத்தூரில் இந்த ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டிக்கு உண்டான என்விரான்மெண்ட் கரெக்டாக இருக்கா, ரைட்டான ஆஸ்பெக்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்பிங் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், ரீச்சிங் அவுட் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், கோயம்புத்தூரில் அந்த ஆஸ்பெக்ட் நல்லா இருக்குங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அண்ட் வாட் கோயம்புத்தூர் ஹேஸ் கிவன் யூ டு மேக் திஸ் பாசிபிள்? நான் படம் ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்தே, இன்ஃபேக்ட் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுற டைம்லேருந்தே எனக்கு பர்சனலி கோயம்புத்தூர் கூட ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது. ஏன்னா நான் இங்கே தான் பிறந்தேன் வளர்ந்தேன் எல்லாமே. ஸோ அதனாலே இந்த டயர் 2 டயர் 1 ஆக்கணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருந்துகிட்டே இருக்குது, இப்பவும் இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து ஸ்டீஃபன் இது ஒரு ஆரம்ப புள்ளி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இங்கே இல்லாத ரிசோர்ஸஸே கிடையாது, இங்கேயே எல்லாமே வந்துருச்சு. டப்பிங் ஸ்டூடியோலேருந்து மிக்சிங் ஸ்டூடியோலேருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கேயும் இருக்குது. இன்ஃபேக்ட் நிறையா சென்னையிலேருந்து நிறையா அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இங்கே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2-3 இன்ஸ்டியூட் இப்போது ஃபேமஸ் இன்ஸ்டியூட்ஸே ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த நியூஸ் கேள்விப்பட்டேன். அண்ட் வி ஹேவ் கேமரா ரெண்டல்ஸ் ஷோரூம்ஸ். இங்கே இல்லாத ஐட்டம்ஸே இல்லை. ஸோ இருந்தாலுமே அந்த சென்னை போய் தான் ஃபிலிமில் சர்வைவ் ஆகணுங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன் இன்னுமே இருக்குது. இது கண்டிப்பாக மாற்றணும்னு ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். அதுக்காக தான் ஸ்டீஃபனே வந்து நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்தே பண்ணோம். பட் என்ன சேலஞ்ச் ஆகுதுன்னா, யூனியன்ஸ் இருக்குது சென்னையில். யூனியன்ஸ் ஓட அப்ரூவல்ஸ் இருந்தால் தான் வந்து படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஸ்டீஃபன் பண்ணும்போது ஒரு பெரிய ஸ்கெட்யூல், ஒரு 14 days ஸ்கெட்யூல் வந்து நாங்கள் யூனியன் வச்சு போயிட்டோம். அதுவும் தியேட்டர் ரிலீஸ் அப்போ பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி யூனியன்ஸ், சென்னையில் இருக்கிற யூனியன்ஸும் வந்து கோயம்புத்தூருக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கேயும் படம் பண்ணலாங்கிறது தான் வந்து என்னோடய தாட் ப்ராசஸாக இருக்குது. இங்கே என்ன இல்லை, எல்லாமே இருக்குது. பொள்ளாச்சி இருக்குது, லொக்கேஷன்ஸ் வேணும்னா. இந்த சைடு கேரளா இருக்குது, எல்லாமே சுற்று வட்டாரங்களும் எல்லாமே இருக்குது. வி ஹேவ் ஆல் ஆர் ரிசோர்ஸஸ். ஜஸ்ட் தட் சினிமா பீப்புள் ஷுட் கம் ஹியர், சினிமா ஆஸ்பைரிங் பீப்புள் ஷுட் பி ஹியர் ரேதர் தென் கோயிங் டு சென்னை. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு மாறிச்சுன்னா கோயம்புத்தூரும் டயர் 1 ஆகும். நானும் அதுக்கு தான் ஆசைப்பட்றேன், அதுக்கு தான் முயற்சியும் செஞ்சுட்ருக்கேன். அண்ட் இன்னும் நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ஹோப்பும் கொடுக்கும் இல்லையா வெளியில்? கண்டிப்பாக. இப்போ என்னோடய பிளான் என்னென்னா, இப்போ நெக்ஸ்ட் ஒரு ராம்காம் ஒன்று எழுதிட்டுருக்கோம். அதில் வந்து ஒரு 8 to 9 சாங்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் என்னோட ஐடியா என்னவாக இருக்குன்னா, ஒரு 8 to 9 இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு. எனக்கு நிறையா இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் சின்ன வயசுலேருந்தே. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கும் ஒவ்வொரு சாங் மாதிரி கொடுத்து அந்த ஒரு மியூசிக்கலி ஃபிலிம் தான், மியூசிக்கல் ஃபிலிம் மாதிரி தான். ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். ஃபீல் குட் ஃபிலிம் தான். ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்குது. பட் அது ஒரு மியூசிக்கல் ஓரியன்ட் ஃபிலிம். அதனால் நிறையா சாங்ஸ் ஆஃப் பீட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அதனால் எனக்கு மல்டிபிள் ஃப்ளேவர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டாக போகலாங்கிற ஒரு ஏதோ என்னால் முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்போஷர் கொடுப்போங்கிற மாதிரி ட்ரை பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அந்த வகையில் நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வரணும்.
கண்டிப்பாக வரணும். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ டேலண்ட் இஸ் எவ்ரிவேர். ஸோ அதனால் முறையாக படித்து கற்றுக்கிட்டால் தான் வரணுங்கிறதுலாம் இல்லை. சில பேருக்கு இன்பில்ட்டாகவே இருக்கும், சின்ன வயசுலேருந்தே இருக்கும், அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களாம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நம்ம கண்டிப்பாக சான்ஸ் கொடுக்கணும். நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா என்னோடய சினிமாட்டோகிராஃபர் கோகுல் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து 4-5 படங்களில் ஒர்க் பண்ணியிருந்தார். பட் எனக்கு அவர் எப்படி தெரியும்னா, என்னோடய வெட்டிங்க்கு அவர் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். ஓகே, அப்படி தான் வந்தார். அவர் கையில் கேமரா இருந்துச்சு. சரி, ஒரு நாள் அவர் கான்டாக்ட் என்கிட்ட இருந்துச்சு. நான் தான் எனக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த டைமில் ஒரு பைலட் ஃபிலிம் ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அப்போ டக்குன்னு ஒரு கால் அடிச்சு, இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேமரா இருக்குல்ல, பண்ண முடியுமோன்னே. அவரும் சினிமாக்கு தான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருந்தார். 4-5 படங்களை ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஸ்டீவனுக்கு அவர் தான் இது. அண்ட் ராகவராயன் மியூசிக்குமே அவருமே என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்துக்குமே அவர் தான். அவர் ஒரு மியூசிக் டீச்சர் ஆக்சுவலி. ஏஆர் ரஹ்மானோட கேஎம் ஸ்கூல் ஆஃப் மியூசிக்கில் வந்து அவர் ப்ரொஃபஸர் ஆக்சுவலி. ஸோ அது அவரும் அப்படி தான் வந்து உள்ளே வந்தார் டீமுக்குள்ளே. தென் சவுண்ட் டிசைன் ஜீவா, அவனுக்கு வெறும் 21 வயசு தான். இஸ் அ வெரி யங் காய் பட் வெரி பேஷனேட். அவன் ஹி ஒர்க்ஸ் வித் விநாயக் மேதான்னு சொல்லிட்டு இன்னொரு சவுண்ட் டிசைனர். 2 பேரும் காம்பினேஷனில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவர் வந்து பாம்பே, அவர் வந்து மஞ்சுமெல் பாய்ஸில் ஒர்க் பண்ணார் சவுண்ட் டிசைனராக, அதாவது அசிஸ்டன்ட் சவுண்ட் டிசைனராக. ஸோ அவரும் ஜீவாவும் சேர்ந்து தான் ஸ்டீஃபனுக்கு சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் காஸ்டியூம் டிசைனர் காயத்ரி, அவங்க நிறையா 3 to 4 ஃபீச்சர் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே அதான் டெபியூ அகெயின். அண்ட் ஆர்ட் டைரக்டர் அமர் கீர்த்தி, அவர் வந்து எருமசாணி இந்த மாதிரி ஆக்டிங்க்கு அவர் நிறைய பேர்த்துக்கு அவரை தெரியும் அமர் கீர்த்தின்ட்டு. அவர் ஆர்ட் டைரக்ஷன் சைடு இருக்குன்ட்டு யாருக்கும் தெரியாது. ஸோ அது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அது அண்ட் போஸ்டர் டிசைனர் ஜிதேஷ், அவருமே டெபியூ தான். அவர் வந்து ஒரு ஃபேமஸ் போஸ்டர் டிசைனர் தான். அவரோட லைக்கா ப்ரொடக்ஷனில் யூஸ்வலாக அவர் தான் பண்ணுவார். ஸோ அவரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அண்ட் அவரோட ஸ்கில்ஸ் பார்த்து எனக்கு அவரோட ஒர்க்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சி. ஸோ இமீடியட்டாக அவனுமே சின்ன பையன் தான், 24-25 என்னவோ தான். நிறைய யங்ஸ்டர்ஸ் ப்ரோ டீமில். கோமதி சங்கர் லீடு. ஸோ அவனை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஸோ பர்சனலாகவும் தெரியும், ப்ரொஃபஷனலாகவும் தெரியும். ஸோ அவன் பண்ணிடுவாங்கிற ஒரு பேசிக்காக ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. வேறு யாரையுமே நான் யோசிக்கவே இல்லை லீட் ஆக்டருக்கு. ஸோ அவன் மட்டும்தான் இருந்தான் மைண்டில். அவன் அதை சூப்பராக பண்ணிட்டான், எக்ஸ்ட்ரானரியாக பண்ணிருக்கான். அதுவும் அந்த ஃபைனல் அந்த மோனோலாக் சீன் ஒன்று வரும், அந்த பஸ்ஸில் உட்காந்து நீ எதுக்கு இது பண்ண, நான் இப்படி தான் பண்ணேன்னு சான்ஸே இல்லை. அந்த இதெல்லாம் ஃபார் ஃபர்ஸ்ட் டைமர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அவன் சூப்பராக பண்ணியிருக்கான். அவரோட இன்புட்ஸ் இந்த படத்தில் வேறு ஏதாவது இருந்ததா? ஆமாம் ப்ரோ, அவர் ரைட் பண்ணியிருக்கார் இல்லையா, என் கூட கோ ரைட்டர் அவர். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் எழுதணும். ஸோ நான் எப்பயுமே ஸ்டீஃபனை வந்து அவனை நம்பி விட்டுருவேன். ஏன்னா ஹீ நோஸ் ஸ்டீஃபன் மோர் தேன் மீங்கிற மாதிரி. நான் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் மேய்ச்சிட்டு அந்த மாதிரி சுற்றிட்டு இருப்பேன். கேரக்டர் ஆர்க்கு அவரே உட்காந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அதில் ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணி தான் ஸ்டீஃபனை கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அவர் யோசிக்கிற ஸ்டீஃபன் ரொம்ப ராவாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் கமர்ஷியல் மீட்டர்ஸ் இருந்தால் தான் நம்ம சர்வைவ் பண்ண முடியும். தேட்டரிக்கலாவும் சரி, லைக் ஓடிடியாகவும் சரி. ரொம்ப ராவாக போனாலுமே அப்படி ஒதுக்கி வச்சுருவாங்களோங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணேன். அந்த வகையில் கோம்ஸ் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த டீம். அண்ட் தென் மைக்கேல் ஸ்மிருதி, அவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அவ்வளோ நோன் ஆர்டிஸ்ட் அவங்க. பட் இவ்வளோ சின்ன டீமை நம்பி வரணுங்கிற அவசியமே இல்லை அவங்களுக்கு. ஸோ அந்த கால் அவங்க தான் எடுத்தாங்க. மைக்கேல் ஆகட்டும், ஸ்மிருதி ஆகட்டும், அவங்களுக்கு கண்டென்ட் ஒர்க் ஆயிருந்துச்சு. தென் ஸ்ரீஷான்னு சொல்லிட்டு கிருத்திகா கேரக்டர் பண்ணியிருந்தாங்க, அவரோட ஒய்ஃபாக பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஆடிஷன் பண்ணி செலக்ட் பண்ணோம். பட் அவங்களுமே ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க எங்கள் டீமோட. ஸோ அவங்களுக்குமே டெபியூ தான். ஸோ ஹோப் திஸ் ஓப்பன்ஸ் டோர் ஃபார் ஹர். ஸோ அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஷி வாஸ் வெரி கோஆப்ரேட்டிவ் ஆல்சோ. அண்ட் தென் அமர் ஹரிஜா, இவங்களாம் நம்ம கோயம்புத்தூர் டேலண்ட்ஸ் தான். ஸோ அவங்கள எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும். ஸோ ஹரிஜாக்குமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரோல் கொடுக்கணுன்னு ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன். அமரேட்டா வந்து லாஸ்ட்டாக தான், அவருக்கு ரோலே இல்லை ஆக்சுவலி. அவருக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல ரெடி பண்ண ஒரு ரோல் தான் அது. ஆமாம், அந்த மாதிரி லாஸ்ட்டாக அவருக்கு. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எனக்கு பர்சனலாக ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே இருக்காரா. ஸோ அவருக்கு ஏதோ ஒன்று பண்ணணுன்ட்டு அவருக்கு நான் இல்லைன்னே சொல்லிட்டேன். இந்த படத்தில் உங்களுக்கு ரோல் இல்லைனா சாரி, நான் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னே சொல்லிட்டேன். ஹரிஜாக்கு மட்டும்தானே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னவோ தெரில, அது விட்டுட்டு பண்ணால் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ சின்னதாக ஏதோ ஒன்று கொடுப்போம்னு சொல்லி அதையும் அவர் அக்செப்ட் பண்ணி எனக்காக பண்ணார். ஆமாம், அவர் எனக்காக தான் பண்ணார். ஐயோயோ, முக்கியமான ஆளை மறந்துட்டேன். கார்த்தின்னு ஒரு தலைவர் வந்திருக்கான். அவனும் ரொம்ப சின்ன வயசு தான், 26 or 27 தான் அவனுக்கு. பட் இஸ் அ வெரி ஸ்கில்ஃபுல் கை. அவர் தான் வந்து என் கூட கோஆர்டினேட் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் கலர் அவர் தான்.
கிரேட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எந்த கையுமே வைக்கல. இவர் பண்ண கிரேடு தான் அவங்க ஓகேவே பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸோட ரெட்டியாக ராட்டினத்தில் ஆமாம், பார்த்தேன். எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டு, வெரி வெரி ஃபாஸ்ட். ஸோ அவர் வந்து இப்போ நான் பேசிக்லி ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு நான் நினைப்பேன் எப்பயுமே. நான் வந்து ஒன்று எடுத்த டக்குன்னு முடிச்சிடணும். அது வந்து ஏன்னா விட்டுட்டோம்னா அப்படியே அந்த எனர்ஜி போயிடும், அப்படியே நம்ம வச்சுருவோம் கிடப்பில். ஸோ என்னோட எனர்ஜியை நான் அவர்கிட்ட ஃபீல் பண்ணேன். அதனால் எனக்கு ரொம்ப கொலாபரேட்டிவாக இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ணது. அவரும் கோயம்பேட்டூர் தான். ஸோ அவர் வீட்டில் வந்து மேலே ஒரு சின்ன ஒரு ரூமில் தான் ஸ்டூடியோ போட்டிருக்காப்புல. எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில்ஸு. இன்ஃபேக்ட் டிஐ உட்பட ஃபைனல் டெலிவரி எல்லாமே அவர் தான் பண்ணார். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நிறையா கேட்பாங்க. ஃபைனல் டெலிவரிஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். அது 2 to 3 months ஆகும் டெலிவரிஸ்க்கே. ஸோ அது எல்லாமே பர்ஃபெக்டாக ஆன் டைமில் முடித்து பயங்கரமாக சவால் விட்டு இது பண்ணிட்டாப்புல கார்த்தி. எங்களோட ப்ரொடக்ஷனை பார்த்துக்கிட்ட ஒரு 2 முக்கியமான பர்சன்ஸ் இருக்கானுங்க. அவங்க வந்து வெங்கட் அண்ட் சண்முகேஷ். இவங்க 2 பேர் இல்லைன்னா நான் இல்லை. ஏன்னா நான் டைரெக்ஷனில் இருந்தனால ப்ரொடக்ஷன் சைட் ஆஃப் திங்ஸ் வந்து இவங்க 2 பேர் தான் பார்த்துக்கிட்டானுங்க. பயங்கர ஸ்கில்ஃபுல்லான பர்சன்ஸ் 2 பேருமே, சண்முகேஷ் அண்ட் வெங்கட். அண்ட் எனி ப்ராப்ளம் லைக் லொக்கேஷன் ஆகட்டும், இல்லை ஆன் ஸ்பாட்டில் வந்து போலீஸ் வந்துட்டாங்க அவங்கள ஹேண்டில் பண்ணுறதாகட்டும், இல்லை பட்ஜெட் இங்கே கம்மியாகுது ஜாஸ்தியாகுது, எல்லாத்தையுமே வந்து வெங்கட் பார்த்துக்கிட்டான். சண்முகேஷ் வந்து ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட் பண்ணுறது, டிரைவிங்கு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் மல்டிபிள் திங்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ சண்முகேஷ்னால் நிறையா லொக்கேஷன்ஸ் எங்களுக்காக கன்ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா அது ஒரு போலீஸ் பஸ் ஒன்று இருக்கு இல்லையா நம்ம படத்தில், அதில் தான் ஃபைனல் அந்த சீக்வன்ஸ் நடக்கும். அது வந்து நாங்கள் எங்கே தேடியுமே கிடைக்கல. இன்ஃபேக்ட் ஷூட்டுக்கு ஒரு 2-3 days பிஃபோர் கூட எங்களுக்கு வந்து அந்த ஷூட் நடக்குமா இல்லையாங்கிற மாதிரி ஒரு ஜோனில். ஏன்னா அந்த ஒரு பஸ் வந்துச்சுன்னா நாங்கள் ஸ்கெடியூல் பிரேக் பண்ணி போயிட்டு இருந்தோம். ஸோ 2வது ஸ்கெடியூல் 15 days கழிச்சும் எங்களுக்கு அந்த பஸ் தேவைப்பட்டுச்சு. ஃபைனலாக எல்லா பக்கமும் தேடி எங்கள் லொக்கேஷன் மேனேஜர் தான் வந்து ஃபைனலாக ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டு போனார். அது பார்த்தா ஒரு குடவுன், பழைய வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த குடவுனு. அதில் போய் இது நிறுத்தி எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு தெரில, அந்த மாதிரியான ஒரு பஸ் அது. உள்ளே போனால் ஃபுல்லாக பாசனம் பிடிச்சி பயங்கர டர்ட்டியாக இருந்துச்சு. ஆணி முள் எல்லாமே இருந்துச்சு. அது என்ன பண்ணுறது, இது ஒன்று தான் இருக்குங்கிற மாதிரி லொக்கேஷன் மேனேஜர் சொல்லிட்டாரு. நம்மளால் தான் சண்முகேஷ் தான் வந்து உள்ளே இறங்கி ஃபுல்லாத்தையும் சீமார் எடுத்து கூட்டி எல்லாம் பண்ணி அவர் எடுத்த இதனால தான் எங்களுக்கு அந்த ஷூட்டே அன்றைக்கி நடந்துச்சு. சண்முகேஷ் அந்த வகையில் அவருமே எல்லாருமே இப்போ எங்கள் டீமில் இருக்கிற எல்லாருமே ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸ் தான். அண்டு பூஜா வந்து லேட்டாக தான் வந்தாங்க. அவங்க வந்து ஸ்ரீதரனோட ஃப்ரெண்டு, என்னோட ஒன் ஆஃப் மை அசிஸ்டன்ஸ், அவங்களோட ஃப்ரெண்டு. ஸோ பூஜா வந்து எப்படின்னா அவங்க கேஸ்டிங் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 72 to 75 கேர்ள்ஸ் தேவைப்பட்டுச்சு. மல்டிப்புள் சீன்ஸில் எல்லாம் கலெக்டிவாக நான் சொல்கிறேன். அவ்வளோ கேர்ள்ஸுக்கு எங்களுக்கு பெருசாக ரிசோர்ஸஸ் இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேஸ்டிங் டைரக்டராக அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து ஸ்ரீ வந்துட்டு இந்த மாதிரி பூஜான்னு ஒருத்தங்க தெரியும், அவங்க வந்து ஷீ இஸ் டூயிங் க்ரியேட்டிவ் டைரக்ஷன் ஸ்டைலிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அது ஒரு ரீசெண்ட் ஜாப்ஸில் அது எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு, அந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ஒர்க்ஸ்லாம் பார்த்தா எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் பூஜாவை மீட் பண்ணி நிறையா கேர்ள்ஸ் ஆடிஷன் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி தான் ஐ கேம் டு நோ பூஜா இஸ் ஆல்சோ ஈக்குவலி நிறையா இன்புட்ஸ் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆல் தேங்க்ஸ் டு ஹர் ஆல்சோ. ஸோ திஸ் இஸ் ஆர் டீம் ப்ரோ. ஆப்வியஸ்லி எனக்கு ஃபேமிலிக்கும் தேங்க் பண்ணணும். எங்கள் அம்மா அவங்க தான் இனிஷியேட் பண்ணாங்க. தென் மை ஒய்ஃப். ஸோ அவங்க இல்லைன்னா நான் இல்லை இப்போது. ஸோ அவங்க ஒய்ஃப் அண்ட் மை 2 years டாட்டர். ஸோ அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்களாம் மோட்டிவேஷன். அண்டு நான் இல்லாத டைமில் ஒய்ஃப் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபேமிலியை. ஸோ அதனால் அந்த எமோஷ்னல் சப்போர்ட் எனக்கு அவங்க கொடுத்துருக்காட்டி நான் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டு குவாலிட்டி எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் எவ்வளோ டவுனாக போனாலுமே ஃபேமிலி சைட்லேருந்து எனக்கு அந்த ப்ரெஷர் வரல. அது வரைக்கும் ஐம் லக்கி. அண்ட் இன்ஃபேக்ட் அப்பாவுமே பெருசாக பணத்தை வந்து இப்படி வேஸ்ட்டாக போயிடுச்சேங்கிற மாதிரி அந்த 8 monthsலாம் அவர் நினச்சிருந்தா கேட்டிருக்கலாம். அவரும் நினைக்கல. ஏதோ ஒரு ஹோப் அவரை ஹோல்ட் ஆன் பண்ணிகிட்டே இருந்துச்சு. எனக்கும் அந்த ஹோப் தான் ஹோல்ட் ஆன் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலி வி காட் அ பிரேக். நவ் வி ஆர் இன் அ நல்ல பொசிஷனில் இருக்கும். ஸோ அதனால் கூல் தான். நீ அடுத்து என்னங்கிறது தான் போகணும். நீங்கள் உங்கள் ஒய்ஃபை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. இப்போ ரிலேஷன்ஷிப்ஸ் ஒர்க் ஆகிறது அப்படிங்கிறதே இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷனல் பாயிண்டில் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ டாபிக். இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இப்படி நான் மறுபடியும் இதை அன்கன்வென்ஷனல்லே சொல்ல வரல, இந்த ஜாபை சூஸ் பண்ணிட்டீங்க, இதுதான் முடிவுன்னு உள்ளே இறங்கிட்டீங்க. எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க? இதை ஒர்க் ஆகும்போதும் சரி, இப்போ ஆனதுக்கப்புறமும் சரி, ஆகாமல் இருந்த போதும் சரி, என்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு எப்பேற்பட்ட சிச்சுவேஷனையும் எப்படி ஹோல்ட் ஆன் பண்ணணுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலி வந்து அவங்க
பெருசாக எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஏன்னா இனிஷியல்லேருந்தே எனக்கு பெரிய சப்போர்ட் அவங்க தான். அவங்க மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலி சைடில் இருந்துமே வந்து இப்போ இந்த ஃபீல்டுனா இப்போ அவங்க ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலி ஆயிடுவாங்க இல்லையா ஆஃப்டர் மேரேஜ். ஸோ அதனால் அவங்க சைடுமே நினச்சிருந்தா கேட்டிருக்கலாம் என்ன படம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சைட்லேருந்து தான் பெரிய கொஸ்டின் வரும். அவங்கள நிறைய பேர் கேட்பாங்களே, அவங்கள சுற்றிட்டு இருக்கிற நிறையா சர்க்கிள் வந்து அவங்கள கண்டிப்பாக கேட்பாங்க. அவங்க அதுக்கு பதில் சொல்லணும் எனக்கு பதிலாக. ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ரெஷர் அவங்களுக்கு இருந்தாலுமே என்கிட்ட காட்டல, என் ஒய்ஃபும் எனக்கு காட்டல. ஸோ எல்லாருமே அந்த ப்ராடக்ட் மேலே வச்சுருந்த ஒரு ஹோப் தான். என் ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கு தான் காமிச்சேன், வீட்டில் ஒய்ஃப் அம்மாக்கெல்லாம் தான் காமிச்சேன், அப்பா எல்லாருக்கும் காமிச்சேன். ஸோ அப்போவே அவங்களுக்கு ஹாப்பி தான். பட் வந்து எங்கே போய் இதை சேர்த்துவோங்கிற அந்த ஒரு ப்ரெஷர் இருந்த அந்த 8 months டைமில் வந்து நான் லோவாக இருந்தாலுமே வந்து இல்லை இது ஏதோ ஒரு இடத்துல போய் சேர்ந்துரும் அந்த நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி எனக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க ஒய்ஃபு. அண்ட் ஆல்சோ எனக்கு அப்போ என் பேபி வந்து ஒரு 1.5 1 year தான் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்குமே பெருசாக எனக்கு மென்டலி ரொம்ப டவுன் ஆகாமல் அவள் என்னை பார்த்துக்கிட்டா. ஸோ அதனால் ரொம்ப பேலன்ஸ்டாக தான் ப்ரோ இருந்துச்சு. ரொம்ப அப்படியே ரொம்ப டவுனான ஒரு சுச்சுவேஷனுக்குலாம் போகல. பட் ஒரு வேளை அது தப்பாக இருந்துச்சுன்னா மேபி போயிருக்கலாம். பட் நடுவில் அது நடந்தனால தப்பிச்சிட்டாங்கிற மாதிரி தான். ஆமாம், ஃபைனலி இட் ஹேப்பன். ஆமாம், அந்த சுபம் கார்டு வந்து இங்கே ஆமாம் சுபம் இங்கே போடலாம். இல்லை சுபம் இல்லை, நீ போஸ்ட் கிரெடிட் இருக்குது, நீ அடுத்த படங்கள் இருக்குது. ஸோ அதனால் இல்லை ஃபஸ்ட்டு இது லேண்ட் ஆன ஆமாம் இந்த கதை முடிஞ்சது. ஆமாம், ஓப்பனிங்க்கு இது பண்ணிக்கலாம். ஃபைனலாக வில் கம் டு லாஸ்ட் 2 question. ஷோர். கோயம்புத்தூர்லேருந்து வர யங் டேலண்ட்ஸ் ஆர் எந்த ஊர்லேருந்தும் மெட்ரோலேருந்து வராமல் எங்கேயோ ஒரு கிராமத்துலேருந்து எல்லாமே இதே மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷனில் நல்ல டேலண்ட்டோடையே இருப்பாங்க. ஆனால் இதில் வரதுக்கு வந்து பயந்துக்கிட்டோ இல்லை ஒரு ஸ்டெப்பு எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிற ஹெசிடேஷன் இருக்கும். அவங்களுக்கு நியூ கம்மர்ஸ்க்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அதான் ப்ரோ, இப்போது பேசிக்கலி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதுலேருந்தே இதை பேசிகிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப் வந்து நம்மளை மாதிரி எடுத்து வைக்கிற நிறைய பேருக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணுங்கிற மாதிரி தான் இனிஷியலாக நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம்லேருந்தே பேசிகிட்டு இருப்போம். இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும் எல்லாருமே நினைக்கிறது தான். பட் அது எங்களுக்கு நடந்திருக்குங்கிறனால நான் இப்போ சொல்கிறேன். லைக் வந்து இப்போ ஸ்டீஃபன் போயிருக்குன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ஒரு கோயம்புத்தூர்லேருந்து எந்த வித இண்டஸ்ட்ரியல் சப்போர்ட்டுமே எனக்கு இல்லை. இது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஆன் கேமராவில் சொல்கிறேன், எதுவுமே இல்லை. அண்ட் எந்த ரெக்கமெண்டேஷனுமே எனக்கு இன்னும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஃபைனலாக நானே என்கிட்ட இருந்த காண்டாக்ட் மூலிமா தான் ஸ்டீஃபன் வென்ட் இன் டு நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ என்னால் முடியும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுற ஒவ்வொருத்தனாலையும் முடியும். கோயம்புத்தூரில் இல்லை, எங்கே இருந்தாலும், திருச்சியில் இருந்தாலும் சரி, சேலமில் இருந்தாலும் சரி, திண்டுக்கல்லில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, பேஷன் இருந்து 100% எஃபர்ட் போட்டு கண்ணை மூடிட்டு ஒரு விஷயத்தில் இறங்குனீங்கன்னா, விடாமல் முயற்சி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அது வருஷங்கள் ஆகலாம், எவ்வளோ நாள் வேணாலும் ஆகலாம். விடாமல் முயற்சி செஞ்சுட்டே இருங்க. கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். ஸோ அது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபைனலாக ஃபுல் ஹார்ட்டோடு நீங்கள் பண்ணும்போது அது உங்களை ஒரு இடத்துல போய் நிறுத்துங்கிறதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். ஸோ கண்டிப்பாக இது உங்களை மோட்டிவேட் பண்ணியிருந்தால் மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. மற்றபடி அதுதான் சொல்கிறேன், லைக் எங்களால் முடியும்னா உங்களாலேயும் முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட். அவ்வளோ. இந்த லாஸ்ட் கொஸ்டின், இந்த பாட்காஸ்டோட பேரே வந்து அன்ஸ்போக்கன். ஸோ மிதுனோட அன்ஸ்போக்கன் ஆர் அன்ஹர்ட் திங் இங்கே நீங்கள் எதாவது ரிவீல் பண்ணணும்னா தாராளமாக ரிவீல் பண்ணலாம். என்னவா இருக்கும்? ஓகே, இது சொல்லலாம். 2 விஷயம். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் ஆடுவேன். ஸோ அதனால் நான் ஓரளவுக்கு டான்ஸ் தெரியும். ஸோ அதனால் நான் ஐம் டான்ஸர். அது ஒரு அன்ஸ்போக்கன் விஷயம். என்னை வெளியவும் பெருசாக நான் சொல்லிக்கிட்டது இல்லை. 2வது வந்து ஐம் எனக்கு நடிக்கணுங்கிற ஒரு பேஷன் வந்து அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு கெரியர். இப்போ நிறைய டைரக்டர்ஸ் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால இல்லை, எனக்கு முதல்ல இருந்தே இருக்குது. அது சூட்டபிளான ரோல் வரும்போது ஒன்று பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. நானும் அதுக்காக ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கேன், பார்ப்போம். இது 2 தான் அன்ஸ்போக்கன். ஸோ ஆக்டர் அண்ட் டான்ஸர். ஸோ வெளியே பெருசாக யாருக்கும் தெரியாது. அதனால் ஏன்னா உங்ககிட்ட பேசும்போது இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்குள்ள நான் என்ன பார்க்குறேன்னா ஒரு 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 வெள்ளந்தியான குணம். இது தாங்க, இப்படி தாங்க, இவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த ஒரு பிளெஸிங்காகவே யூ வில் அட்டைன் மோர் சக்ஸஸ் and more happiness in your life. Thank you, bro. Thank you so much. Thank you so nice much talking to you. Thank you for having me. Definitely.